हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। सद्गुरुनाथ महाराज की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यासांबरीश सुक सौनक भीष्मधाल्भ्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानि मान् परम भागवतान् स्मरामि। ज्ञान वैराग्य संपूर्णान् हरिभक्ति परायणान् पूर्व आचार्यन् अहं वन्दे संप्रदाय प्रवर्तकान्। यस्य प्रसादलेशेन मायातु त्रिगुणात्मिका दूरतो याति मां हित्वा वासुदेवो गुरुर्मम। इन्द्रनीलविकासेन स्वरूपेण हृतिस्थितः यः पाति विषयेभ्यो मां वासुदेवो गुरुर्मम। यस्य प्रेमरसाम्भोधौ निमग्नमनसो मम तृणायितं जगत्सर्वं वासुदेवो गुरुर्मम। करामलकवत्सर्वं यस्य कारुण्यवीक्षणात् शास्त्रार्थसागरं वेद्मि वासुदेवो गुरुर्मम। विशदस्मेरहासेन हृदये निवसंसथा चिनत्ति संशयं यो वै वासुदेवो गुरुर्मम। यश्चकारन्तु सर्वज्ञं शङ्खस्पर्शेन बालकं स एव करुणासिन्धो वासुदेवो गुरुर्मम। अगृष्टजानुगमनं वात्सल्याज्जननी शिशुम् अनुयातीव मां पाति वासुदेवो गुरुर्मम। क्वचित् पतन्तं संसारे समुद्रध्यापि रक्षति यो मां सर्वेश्वरो विष्णो वासुदेवो गुरुर्मम। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। ஸ்ரீமத்பாகவதத்திலே பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்யதே அப்படிங்கிறார் வியாசர். பிரம்மம், பரமாத்மா, பகவான் அப்படிங்கிற மூன்று சப்தங்களை நாம அடிக்கடி கேள்விப்படுறோம். பிரம்மங்கிற சப்தத்தை யார் உபயோகப்படுத்துறா அப்படின்னா, பகவத்கீதை, உபனிஷத்து, வேதாந்தம் போன்றதை பிரவச்சனம் பண்றவர்களும் கேட்கின்றவர்களும் அடிக்கடி பிரம்மம் பிரம்மம் பிரம்மங்கிற ஒரு பதத்தை உபயோகப்படுத்துறா. யோகாபியாசம் பண்றவர்கள், பதஞ்சலியினுடைய யோக சூத்திரங்களை படிக்கிறவர்கள்லாம் பரமாத்மா பரமாத்மாங்கிற ஒரு பதத்தை உபயோகப்படுத்துவா. பக்தர்களான நாம் பகவான் 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 அப்படிங்கிற பதத்தை உபயோகப்படுத்துறோம். விஷயம் தெரியாதவர்கள் என்ன நினைச்சுப்பான்னா, அவர்கள் பரமாத்மான்னு யாரையோ ஒருத்தரை சொல்றாளே,
இன்னொரு இடத்துல போனா பிரம்மம்னு ஒன்னு சொல்றாளே, இவர்கிட்டக்க வந்தா இவர் பகவான் பகவான்னு சொல்றாரே. பகவான் வேறே, பரமாத்மா வேறே, பிரம்மம் வேறே அப்படிங்கறதா ஒரு தவறான அபிப்பிராயத்துக்கு வந்துடுவா. பிரம்மம், பரமாத்மா, பகவான் அப்படிங்கிற 3 சப்தங்கள் வித்தியாசப்படுறதே தவிர இந்த சப்தங்கள் எல்லாம் ஒரே ஒரு வஸ்துவை தான் குறிக்கிறது அப்படிங்கிறது தான் பாகவதத்தினுடைய அபிப்பிராயம். வேதாந்திகள் எல்லாம் எந்த ஒரு வஸ்துவை பிரம்மம் பிரம்மம்னு சொல்றாளோ, யோகீஸ்வரர்கள் எல்லாம் எந்த ஒரு வஸ்துவை பரமாத்மா பரமாத்மான்னு சொல்றாளோ, அந்த ஒரு வஸ்துவை தான் பக்தர்களான நாம் பகவான் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நாம சொன்னா போருமா? ஆனா பிரம்மத்தை உணர்ந்த ஞானிகளே அப்படி சொல்றா. ஒருத்தர் பிரம்மத்தை தன்னுடைய அனுபவத்திலே சாட்சாத்காரம் பண்ணிருக்கார் அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம்? நான் பிரம்மத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா நம்பறதா அப்படின்னா உபனிஷத்து நம்பாதே அப்படின்னு எடுத்து. யார் பார்த்துட்டேன்னு சொல்றாளோ அதனாலேயே அவர்கள் பார்க்கலே அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். ஏன்னா அது பார்க்கக்கூடிய ஒரு பொருள் இல்லை. வாக்குக்கோ மனசுக்கோ அறிவுக்கோ இந்திரியங்களுக்கோ அகப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. பார்த்துட்டேன்னு சொல்றதுனாலேயே பார்க்கலே அப்படிங்கிறது தீர்மானம் ஆயிடுறது. அப்ப ஒருத்தர் பிரம்ம சாட்சாத்காரம் அடைஞ்சிருக்கார், அடையலே, அவர் ஞானி அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? பிரம்மத்தை பத்தி நிறைய பேசுறார் அப்படிங்கறதுனாலே அவருக்கு பிரம்மானுபவம் இருக்கு அப்படிங்கறத முடிவு பண்ண முடியுமோ அப்படின்னா அப்படியும் முடியாது. பேசுறதுனாலே அனுபவம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கிராமங்கள் எல்லாம் மிளகாய பொடி பண்றதுக்கும் வெல்லத்தை பொடி பண்றதுக்கும் நார்த்தல பொடி பண்றதுக்கும் உலக்கை அப்படின்னு ஒரு பொருளை உபயோகப்படுத்துவா. அந்த உலக்கையை கொண்டுதான் மிளகாய் பொடியையும் இடிப்பா, நார்த்தல பொடியையும் இடிப்பா. அந்த உலக்கையை கொண்டுதான் வெல்லத்தையும் இடிப்பா. வெல்லத்துக்குள்ளேயும் போயிட்டு வருது, நார்த்தல பொடிக்குள்ளேயும் போயிட்டு வருது, மிளகாய் பொடிக்குள்ளேயும் போயிட்டு வருது. அந்த உலக்கைக்கு திதிப்போ புளிப்போ உரைப்போ ஏதாவது தெரியுமோ? அது மாதிரி இது அத்வைத சித்தாந்தா, விசிஷ்டாத்வைத சித்தாந்தா, துவைத சித்தாந்தா அப்படின்னு சித்தாந்தம் பேசுறதுனாலே அனுபவத்துக்கு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பேசுறதுனாலையும் சொல்ல முடியாது. நான் பார்த்துட்டேனாலும் நம்பாதே. பின்ன எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதே அவர் பிரம்மஞானி? ஞானிகள் இப்படிதான் உட்காருவா, இப்படிதான் சாப்பிடுவா, இப்படிதான் தூங்குவா சொல்ல முடியுமோ அப்படின்னா அதுவும் சொல்ல முடியாது. இதுவரைக்கும் நாம எவ்வளவு மகான்களை பார்த்திருக்கிறோமோ அவ்வளவு மகான்களுடைய வாழ்க்கையும் விதம் விதமா இருக்கே தவிர ஒருத்தர் இருந்தா மாதிரி இன்னொருத்தர் இருந்தார் அப்படிங்கிறது இல்லை. பின்ன எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா சரித்திரத்தை பாரு. ஒரு ஸ்தித பிரஜன் எப்படி இருப்பான் அப்படிங்கறத சரித்திரத்தை பார்த்துட்டா நமக்கு தெரியறது. ஆதிசங்கர பகவத்பாதாலே நாம பிரம்மஞானின்னு சொல்றோம். எதனாலே? பிரம்மசூத்திர பாஷ்யம் பண்ணினதுனாலயா, இல்ல தசோபனிஷத்துக்கு பாஷ்யம் பண்ணினதுனாலயா, இல்ல பகவத்கீதைக்கு பாஷ்யம் பண்ணினதுனாலயா, அநேக ஸ்தோத்திர கிரந்தங்கள் பண்ணினதுனாலயா, அவர் சந்நியாசியா இருந்ததுனாலயா? அதெல்லாம் இல்லை. சரித்திரம். அந்த சாரித்திரத்தை பார்த்தா அவருக்கு பிரம்மானுபவம் கைகூடி இருக்கு அப்படிங்கிறதுக்கு பல பிரமாணங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான பிரமாணம், காபாலிகர்கள் நரபலி கொடுத்து தான் உபாசிக்க கூடிய தெய்வத்துக்கிட்ட இருந்து சில அல்ப வரங்களை வாங்கிக்க கூடிய சில பேர் ஆதிசங்கர பகவத்பாதாள்கிட்ட வந்து, உங்களுடைய சரீரத்தை கொடுங்கோ, நாங்க பலி கொடுத்து எங்களுடைய தெய்வத்தை பிரீத்தி பண்ணி எங்களுக்கு வேண்டிய சில பலன்களை நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்லும் பொழுது ஆதிசங்கரர் சந்தோஷப்பட்டார்.
ஏன் சந்தோஷப்பட்டார்னா, இவ்வளவு நாள் இந்த சரீரத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நினைச்சேன், இந்த சரீரத்துக்கு இவ்வளவு பிரயோஜனம் இருந்தா இருக்கட்டமே. அப்படியே படுத்துண்டார். தன்னுடைய சரீரத்தை வெட்டி எடுத்துக்க சொன்னார். அவருடைய ஒரு பிரதானமான சிஷ்யர் பத்மபாதர்னு பேரு. அந்த பத்மபாதருக்கு நிருசிம்ம ஆவேசம் ஏற்பட்டு அந்த காபாலிகர்கள் எல்லாம் வெட்டி போட்டுடுறார். அப்படிங்கிறது வேற விஷயம். ஆதிசங்கரர் தன்னுடைய சரீரத்தை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சுட்டார். பயப்படல, அலறல, பகவான பார்த்து என்ன காப்பாத்து அப்படின்னு ஸ்துதி பண்ணல. ஆனா நிருசிம்ம ஆவேசம் ஏற்பட்டு பத்மபாதர் அந்த காபாலிகர்களை வதம் பண்ணினதுக்கு அப்புறமா சங்கரர் நிருசிம்மனை பார்த்து ஒரு கராவலம்ப ஸ்தோத்திரம் பண்றார். அந்த ஸ்தோத்திரத்திலே என்ன காப்பாத்தினியேப்பா, என்ன ரட்சிச்சியே பிரபோன்னு சொல்லல, என்னை ஏன் காப்பாத்தினே, இது ஒரு வியாஜமா வச்சுட்டு நான் இந்த சரீரத்தை விட்டுடலாம்னு நினைச்சேன், என்னை ஏன் காப்பாத்தினே அப்படிங்கறத கேட்கறதுல இருந்தே இந்த சம்சாரம்ங்கிறது ஒரு காடு, சம்சாரம்ங்கிறது ஒரு கூப்பம், ஒரு வனம், இது ஒரு நெருப்பு, இதிலிருந்து நான் தப்பிச்சுடலாம்னு பார்த்தேன், என்னையே ரட்சிச்சே அப்படின்னு கேட்டதுனாலேயே அவருடைய ஆத்ம ஞானம் நமக்கு புலப்படுறது. ஆத்ம ஞானம் புலப்படுறது இல்லையா? பாகவதத்திலே ஜடபரதர்ங்கிற ஒரு மகாத்மாவுடைய சரித்திரம். ஒரு காளியினுடைய கோவில்ல அவரை பலி கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு போறா. அவரை உட்காத்தி வைக்கிறா. நிறைய தீர்த்தங்கள்லாம் கொண்டு வந்து அவருக்கு அழகா ஸ்நானம் பண்ணி வச்சு, புது ஆடைகள்லாம் கட்டி, சந்தனங்கள்லாம் உடம்புல தடவி, மாலைகள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி, அந்த நேரத்திலையும் அவருடைய முகம் பிரசன்னமா இருக்கு. சித்த நாழி கழிச்சு அங்க கூடியிருக்கிறவர்கள் எல்லாம் உடுக்கைய டும் 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 டும்னு உடுக்கி அடிச்சு, மோளம் அடிச்சு, ஆட்டம் போட்டுண்டு ஒரு கத்தி எடுத்துண்டு இவருடைய கழுத்தை வெட்டவரா. அப்பொழுதும் அந்த முகம் பிரசன்னமா இருக்கு. ஸ்நானம் பண்ணி வச்சு அதுக்கு புது வஸ்திரங்கள் எல்லாம் கட்டி உபசாரங்கள் பண்ணும் பொழுது எவ்வளவு சாந்தம் இருந்ததோ அந்த சாந்தம் கொஞ்சம் கூட குறையலையே. ஆனா அவர் மாறாம இருந்தார். எந்த தேவிக்கு இவரை பலி கொடுக்கிறதா இருந்தாலோ அந்த தேவிக்கு கோபம் வந்துடுத்து. ஒரு உத்தமமான ஞானிய பார்த்து தெய்வமே பயப்படுறது. தேவி அர்ச்சாவதார திருமேனியை விட்டு எழுந்து வெளியில வந்து அந்த நரபலி கொடுக்கறதுக்காக இருந்தார்களே அவர்களெல்லாம் வெட்டி போட்டுடுறா அப்படிங்கிறது பாகவதம் சொல்றது. ஆனா நமக்கு எடுத்துக்க வேண்டிய விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னுட்டா, ஸ்தித பிரஜ்ஞன் பிரம்மானுபவம் கைகூடின ஒரு ஞானி எப்படி இருப்பான். பூஜை பண்ணும் பொழுதும் அதே பிரசன்னத்தையா இருந்த ஜடபரதர் தன்னை கத்தி எடுத்துட்டு ஆட்டு பாட்டங்கள்லாம் போட்டு வெட்ட வரும் பொழுதும் அதே பிரசன்னமா இருக்கார். அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். அது மாதிரி சதாசிவ பிரம்மேந்திரால் அப்படிங்கிற ஒரு மகாத்மா இருந்தார். காஞ்சிபுரத்திலே பரமசிவேந்திரால் அப்படிங்கிற ஒரு மகாத்மா காமகோடி பீடத்திலே அப்பொழுது ஆச்சாரிய சுவாமிகளா இருந்திருந்தார். சதாசிவ பிரம்மேந்திரால் அவதாரம் பண்ணினது திருவிசைநல்லூருங்கிற கிராமம். அந்த கிராமத்தில தான் மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகளும் அவதாரம் பண்ணினார். கர்நாடகா தேசத்திலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்த ஸ்ரீதரையாவால் அந்த கிராமத்தில தான் வந்து தங்கி இருந்தார். இவ்வளவு மகா புருஷர்களாலே ஆசிரிக்கப்பட்ட கிராமம் அந்த திருவிசைநல்லூருங்கிற கிராமம். புனிதமான ஒரு கிராமம். ராமசுப்பா தீக்ஷதரும் அங்கதான் இருந்தார். மகான்கள் மட்டும் இல்லை, எவ்வளவோ பண்டிதர்கள் எல்லாம் அந்த கிராமத்தில் வாழ்ந்திருக்கா. அந்த பிரம்மேந்திரால் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பண்டிதர்கள் எல்லாம் பார்த்து, அவர் வேதம் சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கா இல்லையா, அதனால அவர்களை பார்த்து தனக்கு இருக்கக்கூடிய வேதாந்த விஷயமான சந்தேகங்கள் எல்லாம் கேட்டார். கொஞ்சம் வரைக்கும் பதில் சொன்னா அதுக்கு மேல இவர்களுக்கு பதில் தெரியல. சாஸ்திரம் ஓரளவு தானே, அதுக்கு மேல அனுபவம். வேதமே நேத்தி நேத்தின்னு போயிடுச்சு. ஒரு சமுத்திரத்துல அலை வரது,
கரை வரைக்கும் வருது திரும்பி போயிடுறது, கரை வரைக்கும் வருது திரும்பி போயிடுறது, கரை வரைக்கும் வருது திரும்பி போயிடுறது. அது மாதிரி சாஸ்திரங்கள் எல்லாம் அந்த பிரம்மத்தை பத்தி சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சொல்ல முடியுமான்னு எட்டி எட்டி பார்த்து அது வாக்குக்கும் மனசுக்கும் அறிவுக்கும் எட்டாததா நின்னு போயிடுறது. சாஸ்திரங்களால அதுக்கு மேல போக முடியல. அனுபவம் வேணும் இல்லையா? எல்லாரும் அந்த ஊர்ல இருக்கிற பண்டிதர்கள் எல்லாம் சொல்றா, நீ கேட்கிற கேள்விக்கு எங்களால பதில் சொல்ல முடியல. காமகோடி பீடத்திலே பரமசிவேந்திரால்னு ஒரு மகாத்மா இருக்கார், அவர்கிட்ட போய் கேளு. இன்றைக்கும் அந்த பரமசிவேந்திராளுடைய அதிஷ்டானம் திருவெண்காடுங்கிற க்ஷேத்திரத்துல இருக்கு. நாம எல்லாரும் லலிதா சகஸ்ரநாமம் கேள்விப்பட்டிருப்போம், சிவ சகஸ்ரநாமம் கேள்விப்பட்டிருப்போம், விஷ்ணு சகஸ்ரநாமம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த பரமசிவேந்திராங்கிற மகாத்மா பிரம்ம சகஸ்ரநாமம் எழுதியிருக்கார். நிர்குணம், நிர்விகாரம், சத்தா மாத்திரம், பிரம்மத்துக்கு இருக்கக்கூடிய 1008 பேரை எழுதியிருக்கார். அந்த பரமசிவேந்திரால் இந்த சதாசிவ பிரம்மேந்தத்துக்கு, அப்பா நீ சாஸ்திரங்கள்லாம் படிச்சுட்டே, சாஸ்திரங்கள்லாம் இவ்வளவுதான், அப்புறம் அனுபவம் வரணும்னா குருமுகமோ உபதேசம் பண்ணிண்டு அத மனனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு மகா வாக்கியங்கள்லாம் உபதேசம் பண்ணி அவருக்கு பிரம்ம ஞானம் சித்திச்செடுத்து. பிரம்மேந்திராளுக்கு பிரம்மஞானிகள் எப்படி இருப்பான்னு பாகவதம் சொல்லும் பொழுது, உன்மத்த மூக ஜடவத்து, பைத்திய மாதிரி இருப்பாளாம் சில ஞானிகள். அப்படிதானே இருந்தார் சேஷாத்ரி சுவாமிகள். திருவண்ணாமலையில் அப்படிதானே இருந்தார். கணேஷ்புரியிலே நித்யானந்தகிரின்னு ஒரு மகாத்மா இருந்தார். உடுப்பி கஷேத்திரத்திலே சாக்கடையிலேயே விழுந்து கிடப்பார். போலூர்ல விட்டோபான்னு ஒரு மகாத்மா இருந்தார், சாக்கடையிலேயே விழுந்து கிடப்பார். உண்மத்த விட்டோபா இருக்காரே, வாயை திறந்து பேசவே மாட்டார். மூக்கஹா, ஊம போல, ஜட்டம், ஒரு மரக்கட்டை போல, உணர்வே இல்லாம இப்படியெல்லாம் ஞானிகள் இருப்பாளா. பிரம்மேந்திராளுக்கு அத்தகைய பிரம்மானுபவம் கைகூடினதுனாலே பித்து பிடிச்சா மாதிரி ஒரு அவஸ்தை. உடம்புகள்ல வஸ்திரங்கள்லாம் இருக்காது, எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போயின்னு இருப்பார். திக்குகளையே அம்பரமா உடையதுனாலே அவர்களை திகம்பரால் அப்படின்னு சொல்லுவா. அம்பரம்னா வஸ்திரம், திக்குனா திசை. நாம போட்டுக்கிற மாதிரி சட்டை வேஷ்டி எல்லாம் கிடையாது அவர்களுக்கு. அது அம்பரம் இல்லை. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குங்கிற திசைகள் இருக்கே, அந்த திசைகள் தான் அவர்களுக்கு துணியாம். அதனாலே அவர்கள் எல்லாம் திகம்பர சந்நியாசி, திகம்பர சுவாமிகள் இப்படிலாம் சொல்லுவா. அப்படி பிரம்மேந்திரால் போயின்னு இருக்கும் பொழுது லோகம் என்ன பண்ணும்? அவருக்கு பிரம்மஜானம் பிடிச்சிருக்குன்னு தெரியுமா? அவர்களுக்கு பிரம்மஜானம் ஏற்பட்டிருக்குன்னு தெரியுமா? அவர் ஞானி ஆயிட்டாருங்கிறது தெரியுமா? தெரியாது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு தலைவலிக்கிறது அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறார். பா தலைவலிக்கிறதா அவனுக்கு? சித்த படுத்துக்கோ. அவருக்கும் தலைவலிச்சிருக்கு, தலைவலி எப்படி இருக்குன்னு தெரியும். இன்னொருத்தர்கிட்ட போய் ரொம்ப கவலையா இருக்கா, நான் வேணா பகவான்கிட்ட உனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன் புரிஞ்சுக்கிறார்? நான் அவரும் கவலைப்பட்டிருக்கார். ஆனா ஞானி நம்ம கிட்டக்கு வந்து நான் பிரம்மானுபவத்துல தலைச்சுட்டு இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன்னா நமக்கு தெரியல. ஏன்னா இது நாள் வரைக்கும் நமக்கு அது அனுபவத்துல இல்லாத ஒரு விஷயமா இருக்கிறதுனாலே அந்த பிரம்மானுபவம் எத்தகையதா இருக்கும், அந்த பிரம்மானுபவத்தில் இருக்கிறவன் எத்தகைய ஆனந்தத்துல இருப்பான்ங்கிறது நமக்கு தெரியாததுனாலே அத்தகைய மகான்களை பார்த்தா நாம பித்து அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். நம்ம அத்தனை பேருக்கும் என்ன தெரியறதோ அது அவருக்கு தெரியல, அவருக்கு என்ன தெரியறதோ அது நமக்கு தெரியல. மெஜாரிட்டி நாம தானே இருக்கோம். மெஜாரிட்டி நாம இருக்கிறதுனாலே அவருக்கு பித்துங்கிற பட்டத்தை கொடுத்துடுறோம். ஏன்னா அஜ்ஞானமும் ஞானமும் சேராது. இருட்டும் வெளிச்சமும் போல. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்குமா? இருட்டு இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்க முடியுமா? அது மாதிரி யாருக்கு பகவான் தெரியறாளோ அவளுக்கு லோகம் தெரியாது, யாருக்கு லோகம் தெரியறதோ அவர்களுக்கு பகவான் தெரியாது. பரஸ்பரம் விரோதம். ஆனா உலகம் என்ன நினைச்சதுன்னா, இந்த பரமசிவேந்திரால் ஏதோ ஒரு உபதேசம் பண்ணினார், இந்த குழந்தை பைத்தியம் ஆயிடுச்சு. எல்லாரும் பரமசிவேந்திரால்கிட்ட போய் சொல்றா, சுவாமி நீங்க ஒரு குழந்தைக்கு உபதேசம் பண்ணினேலே, அந்த குழந்தைக்கு பித்து பிடிச்சுடுத்து. பரமசிவேந்திரால் அதை கேட்டு என்ன பதில் சொன்னார் அப்படின்னா அதுதான் ஆச்சரியம்.
ஜோ, என் சிஷ்யனுக்கு பிடிச்ச பைத்தியம் எனக்கு இன்னும் பிடிக்கலையே, அவனுக்கு பிடிச்சுடுத்தே அப்படின்னு விட்டார் பரமசிவேந்திரால். அப்படின்னா அவருடைய ஹிருதயம் எத்தகைய ஹிருதயமா இருக்கு. பிரம்மேந்திரால் பிரம்மஜானிங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னா, பல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் வசிக்கக்கூடிய ஒரு வீதி வழியா அவர் நடந்து போனார். பாவம், அவர் என்னத்தை கண்டார்? உடம்புல எல்லாம் வஸ்திரம் இல்லை இல்லையா? ஒருத்தனுக்கு கோபம் வந்தது. நம்ம வீட்டு ஸ்திரீகள் எல்லாம் இங்க இருக்கா, பெண்டீர்கள் எல்லாம் இருக்கா, என்னமா இவர் நம்ம தெருவழியா ஒன்னும் வஸ்திரம் போட்டுக்காம போகலாம். கோபத்துல அங்கிருந்து கையில கத்தி எடுத்துட்டு போனா, அவருடைய கைய வெட்டினா, கை துண்டிச்சு கீழே விழுந்தது. அவர் பாட்டுக்கு நடந்து போறார். நடுநடுங்கி போயிட்டான். கத்தி எடுத்து கையை வெட்ட போனா ஓடணும், பயப்படணும், கூச்சல் போடணும், வெட்டும் போதாவது வலி தாங்காம அழணும். வெட்டினதுக்கு அப்புறமாவது யார் வெட்டினான்னு திரும்பி பார்க்கணும். ஒன்னும் இல்ல, நடந்து போயிட்டு இருக்காரு, பெரிய ஞானி போல இருக்கு, நாம அவர்கிட்ட ரொம்ப அபச்சாரப்பட்டுட்டோம்னு அவருடைய சரணத்துல விழுந்து அபராத க்ஷமாபணங்கள்லாம் கேட்டுண்டு, சுவாமி நான் உங்களுக்கு தப்பு பண்ணிட்டேன். என்னப்பா தப்பு பண்ணினேன்? உங்க கையை வெட்டிட்டேன். அப்பொழுதுதான் பார்க்கிறார், கை வெட்டினதே தெரியறது அவருக்கு. ஞானிகள் அப்படி இருப்பாலாம். புளியங்காயா இருக்கும் பொழுது அதனுடைய காயும் ஓடும் ஒட்டின்றிருக்கு. பழுத்துட்டா ஓடு தனியா பழம் தனியா ஆடுற மாதிரி மகான்கள் சரீரம் வேறே ஆத்மா வேறேங்கிறத பிரிச்சுருவா. ஒரு நிழல போய் யாராவது குத்தினானால் நமக்கு வலிக்கிறதோ? நிழல கத்தினால வெட்டினா நமக்கு வலிக்கிறதோ? அது மாதிரி ஞானிகளுடைய சரீரத்துக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள் அவர்களை பாதிக்காது. உடனே இவன் வருத்தப்பட்டு அழறத பார்த்தார். அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த கையை எடுத்து வச்சுண்டார். அது பழைய மாதிரி ஆயிடுத்து. அது பெரிய ஆச்சரியமா போயிடுத்து அவனுக்கு. பிரம்மேந்திரால் அத்தகைய பிரம்மஜானிங்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னுட்டான். இதுதான் அடையாளம். ஜடபரதர் பிரம்மஜானிக்கு நாம ஒரு அடையாளத்தை பார்த்தோம். சங்கரருடைய சரித்திரத்துல ஒரு சம்பவத்தை பார்த்தோம். அவளுக்கு சரீர பிரக்னியே இல்லாம இருப்பா. பகவான் ரமணருக்கு புற்றுநோய் வந்தது. அதுலயும் அவருக்கு வந்திருக்கக்கூடிய புற்றுநோய் அப்படிங்கிறது அன்பேரபிள் பெயினா இருக்கும், தாங்க முடியாத வலி. ஆனா ரமணர் புற்றுநோய் வந்ததிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் ஒரு நாள் அவர் அழுததில்லை, வலி தாங்காம துடிச்சதில்லை, கண்கள்ல ஒரு சொட்டு ஜலம் வந்ததில்லை, எனக்கு இப்படி வந்துடுத்தே அப்படின்னு அழுததில்லை. பிரசன்னமா சாந்தமா இருக்காரே. புற்றுநோய் அவருக்கு ஏன் வந்ததுன்னு பார்க்காதே, வந்த ரமணர் எப்படி இருந்தாருங்கிறத பாரு. அந்த புற்றுநோய் கட்டிய ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும்ங்கிறத சொல்லும் பொழுது எந்த அனஸ்தீசியாவும் அவருக்கு கொடுக்கல. அதுக்கு சிகிச்சை பண்ணினா பேசாம பார்த்துட்டு இருந்தார். எப்பேற்பட்ட ஒரு ஆத்மானுபூதி கைகூடி இருந்தா இத்தகைய ஒரு ஸ்திதியில ஒருத்தர் இருக்க முடியும்? பிரம்மேந்திராலும் அத்தகைய ஸ்திதியில இருந்தார். நிரூர்ல இருக்கு அவருடைய சமாதி. அந்த பிரம்மேந்திரால் அழகான கீர்த்தனங்கள் பாடியிருக்கார். அந்த கீர்த்தனங்கள்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரசித்தியான ஒரு கீர்த்தனம் என்ன? மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே. என்ன சொல்றார்? மனசே நீ சஞ்சாரம் பண்ணு. எங்க? மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே. பிரம்மத்தில இதானே பல்லவி. ஒரு கீர்த்தனைகளை அமைக்கும் பொழுது பல்லவி எப்படி இருக்கணும் அப்படிங்கறது சங்கீத சாஸ்திரங்கள் சொல்றது. அது மாதிரிதான் பல்லவிகளை அமைக்கணும். நாம 2 வரி எழுதக்கூடாது. எழுதினா அது பல்லவி ஆகாது. பல்லவிக்கு என்ன இலக்கணம் அப்படின்னுட்டா, பதம் தனக்கொருபா லயம் தனக்கொருளா விந்யாசம் தனக்கொருவி இதுவே காணும் பல்லவி. பல்லவிங்கிறதுல என்ன இருக்கணும்னா பதம் இருக்கணும், லயம் இருக்கணும், விந்யாசம் இருக்கணும். இந்த பல்லவியிலே பிரம்மேந்திரால் என்ன சொல்றார்?
மானச சஞ்சரரே பிரம்மணி. மனசே நீ சஞ்சாரம் பண்ணு. எங்க? பிரம்மத்திலே. பிரம்மத்தில தானே சொல்றார். அப்ப அனுபல்லவியிலே சரணத்திலே அந்த பிரம்மம் எப்படி இருக்கணும் தானே சொல்லணும். எந்த பிரம்மம் அகண்டாகாரமா சச்சித் ஆனந்த ஸ்வரூபமா அங்கெங்கெனாதபடி எங்கும் வியாபிச்சு ஜோதி ஸ்வரூபமா இருக்கோ, நிர்குணமா நிர்விகாரமா சத்தா மாத்திரமா இருக்கோ, அந்த பிரம்மத்தில மனசே நீ சஞ்சாரம் பண்ணுன்னு சொல்ல வேண்டியவரா இருக்க. என்ன சொல்றார்? ஆனா மதஷிக்கு பிஞ்சா அலங்கிருதே கோரே. என்ன சொல்றார்? பிரம்மத்தில சஞ்சாரம் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பிரம்மம் எப்படி இருக்குன்னார், மயில் பீலிய தலையில வச்சுருக்கு. மதஷிக்கு பிஞ்சா அலங்கிருதே கோரே. எந்த பிரம்மமானது தலையில மயில் பீலிய வச்சுருக்கோ, மனசே அந்த பிரம்மத்தில சஞ்சாரம் பண்ணு. அதை விட ஆச்சரியம் முத்திரை. என்ன முத்திரை அப்படின்னார், பரமஹம்ச முக சந்திர சகோரே. சகோர பக்ஷின்னு ஒரு பக்ஷி. அந்த பக்ஷிய பக்தர்கள் எல்லாம் தன்னை பத்தி சொல்றதுக்கு எடுத்துப்பா. அந்த சகோர பக்ஷிக்கு பிறந்ததிலிருந்து அதனுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் ரெண்டே ரெண்டு காரியம்தான் அதுக்கு. என்ன காரியம்? பகல் எல்லாம் ஆகாயத்துல சந்திரனை காணுமே, சந்திரன் எப்ப வரும், சந்திரன் எப்ப வரும், சந்திரன் எப்ப வரும்னு ஆகாயத்தை பார்த்துட்டே கூ 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 அப்படி கூவிண்டே இருக்கும். சந்திரன் ஆகாயத்துல வந்துடுத்து அப்படின்னா அதை பார்த்து சந்தோஷப்பட்டு குதூகலம் அடையும். இதுதான் அதற்கு வாழ்க்கை. வேற ஒன்னும் இந்த பக்ஷி பண்ணாது. சந்திரனை பார்த்து சந்தோஷப்படுறதும், சந்திரன் இல்லாத காலத்திலே சந்திரனை காணுமேன்னு வருத்தப்படுறதும், இதுதான் அந்த பக்ஷியினுடைய ஒரு வாழ்க்கை. மீரா தன்னை சகோர பக்ஷியா சொல்றா, ரைதாஸ் சொல்றார். அநேக கிருஷ்ண பக்தர்கள் பகவான கிருஷ்ணச்சந்திரனா சொல்லி தன்னை சகோர பக்ஷியா சொல்லிண்டு, அப்படி பகவானுக்காக நாங்கள் எல்லாம் எப்பொழுதும் பகவானுடைய முகத்தை பார்க்கறதுக்காக ஏங்கிண்டு இருக்கோம். பக்தர்களுக்கு அந்த சகோர பக்ஷி மாதிரி ரெண்டே ரெண்டு அவஸ்தை தானா. பகவானை பார்த்தா சந்தோஷம், பகவானை பார்க்கலனா துக்கம். வேற ஒரு பிரவൃத்தி கிடையாதா. பிரம்மேந்திராலும் அப்படித்தானே பாடி இருக்கணும். அவர் இங்க உல்டாவா பாடுறார். என்னன்னா, கிருஷ்ணனை சகோர பக்ஷி ஆயிட்டார், தன்னை சந்திரனா சொல்றார். கிருஷ்ணன் சகோர பக்ஷி தன்னை சந்திரனா சொல்லிண்டு, என்ன மாதிரி ஒரு பக்தனை பார்க்கறதுக்கு கிருஷ்ணா நீ ஆசைப்படு. ஏன்? கோவில்ல எல்லாரும் பெருமாளை சேவிக்கிறதுக்கு வரா. எல்லாரும் கோவிலுக்கு வரா இல்லையா? கோவில்ல வரக்கூடிய பக்தர்கள்லாம் எப்படி இருக்கா? பெருமாள்கிட்ட அவர்கள் என்ன பிரார்த்தனை பண்றா அப்படின்னா, ஒருத்தர் ஒரு பிரார்த்தனை பண்ணுவார். சுவாமி, ரொம்ப கடன் தொல்லை போகணும், வியாதி போகணும், உடம்பெல்லாம் ஒரே வலி போகணும், தூக்கமே வரல தூக்கம் வரணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு வேலை கிடைக்கணும், வீட்டில் எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்கு பைத்தியம் போகணும். இப்படிதானே பிரார்த்தனை. ஆர்த்தி அர்த்தார்த்தி. இன்னொருத்தன் வந்து பிரார்த்தனை பண்ணுவான், சௌக்கியமா இருப்பான். சுவாமி, எனக்கு ஒரே ஒரு பங்களா தான் சுவாமி இருக்கு, 2 பங்களா வேணும். என்னுடைய போர்ட்டிகோல ஒரு கார் தானே நிக்கிறது, மினிமம் ஒரு 4 கார்களாவது என் வீட்டு வாசல்ல இருந்தாதானே எனக்கு ஒரு கௌரவமா இருக்கும். இப்படி பிரார்த்தனை பண்றவர்களும் உண்டு. ஆர்த்தி அர்த்தார்த்தி. இன்னொருத்தர் வருவார் சுவாமியை பார்த்து, சுவாமி என்ன, எனக்கு லஹிமா மஹிமா கரிமா ஏதோ அஷ்டமா சித்திகள் இருக்காமே, அது கை கூடணும். எனக்கு ஞானம் வரணும், வைராக்கியம் வரணும், பக்தி வரணும், சித்த சுத்தி ஏற்படணும், தியானத்திலே பல தெய்வீகமான அனுபவங்கள் எனக்கு கிடைக்கணும். இப்படி பிரார்த்தனை பண்ணுவா. ஆனா ஞானி என்ன பிரார்த்தனை பண்றது? ஏன்னா
உலகத்துல ஏதாவது கேட்கலாமோன்னா உலகமே பொய்ன்னு ஆயிடுத்து அவனுக்கு. கனவுல ஏதாவது பார்த்த பொருள்னால நமக்கு உபயோகம் உண்டோ? அது மாதிரி நமக்கு இந்த உலகம் தெரியறதே தவிர ஞானிகளுக்கு இந்த உலகம் சொப்பனமா போயிடுத்து. ஞானிகளுக்கு இந்த உலகம் சொப்பனமா போயிட்டதுனால இந்த உலகத்துல அவர்கள் பிரார்த்தனை பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரி, மோட்சத்தை கேட்கலாம்னா அதுதான் கை கூடி எடுத்தே. அப்ப என்னத்தை கேட்கறது? ஒன்னும் கேட்கறதுக்கு இல்லை. ஒன்னும் கேட்கறதுக்கு இல்லைனாலும் கூட அவர்கள் சும்மா இருக்காளா? சும்மா இல்லையே. எப்ப பார்த்தாலும் என்ன பண்றா அப்படின்னா, ஸ்ருண்வந்தி கிருணந்தி காயந்தி யத் சாதவஹா. மகான்களுக்கு 3 அவஸ்தையா. சாதுக்கள்னா யாரு? அவர்கள் என்ன பண்ணுவான்னா, யாராவது பகவானை பத்தி சொல்ல மாட்டாளா, பகவானை பத்தி சொல்ல மாட்டாளா, சொல்ல மாட்டாளா, சொன்னா ஆ ஆ சிஞ்சன் சிஞ்சன் அஸ்ருதாரம் தீர்க்க நிஸ்வாஸ்வபூர்வகம் கதா பவேயம் மக்னோகம் பவத பிரேம சாகரே. கதை கேட்டா அப்படி தலையை சரிஞ்சுட்டு அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு கேட்க மாட்டாளாம். சிஞ்சன் சிஞ்சன் அஸ்ருதாரம் தீர்க்க நிஸ்வாச பூர்வகம். ஆ கிருஷ்ணா, நீ இப்படி பண்ணினியா? ஏ பிரபோ, நீ காளியின் மேல நர்த்தனம் பண்ணினியா? பிரபோ, உனக்கு ஒன்னும் ஆகலையா? நீ கோவர்தன மலைய தூக்கினியா? சின்ன குழந்தையா இருந்துட்டு நீ எப்படிப்பா தூக்கினே? சிஞ்சன் சிஞ்சன் அஸ்ருதாரம் தீர்க்க நிஸ்வாச பூர்வகம். மூச்சு வாங்கிண்டு அப்படியே மூர்ச்சியாகி கீழே விழுந்து கதாபவேயம் மக்னோகம், அந்த கதையில அப்படியே மக்னமாகி, சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா, குலசேகர ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் ராஜாவா இருந்தார். அவருடைய சபையில ராமாயணம் சொன்ன பொழுது ராமர் லங்கையை நோக்கி யுத்தம் பண்றதுக்காக கிளம்புறார் அப்படின்ன உடனே குலசேகர ஆழ்வார் எழுந்துண்டார். தன்னுடைய யானை படை, குதிரை படை எல்லா சோல்ஜரையும் கூப்பிட்டு நாமும் ராமருடைய ஒத்தாசைக்கு போகவும்னு கிளம்பினார். அப்புறம் எப்படி அவரை கூப்பிட்டு வரும்படியே ஆச்சுன்னா, இது கதைன்னா அவர் வரமாட்டார். அங்கிருந்து எதிர்த்தாப்புல ஒருத்தர் சுவாமி ராமர் யுத்தத்துல ஜெயிச்சுட்டார், பட்டாபிஷேகம் ஆயிடுத்து அப்படின்னு அப்புறம்தான் திருப்பி சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டார். அவருக்கு என்றைக்கோ நடந்த கதையா இல்ல. கதா பவேயம் மக்னோகம் பவத பிரேம சாகரே. அப்படி கதை கேட்கணுமா? யாராவது கதை சொல்லுவாளா? கதை சொல்லுவாளா? இவர்களுக்கு கதை கேட்கணும்னு ஆசை. 4 மணிக்கு கதைனா கார்த்தால இருந்தே பொழுது போகாதே. எப்ப கதைன்னு வா. 4 மணிக்கு கதையில பகவானை பற்றி ஒரு விஷயத்தை கேட்டா 4:05க்கு மூர்ச்சியாகி கீழே விழுந்துருவா. ராத்திரி 10 மணிக்கு தான் எழுந்துப்பா. முழுக்க கேட்க முடியாது. அப்படி கதை கேட்கணுமா? எல்லாருக்கும் தியான யோகம் தெரியும், கர்ம யோகம் தெரியும், பக்தி யோகம் தெரியும், ராஜயோகம் தெரியும். இன்னொரு யோகம் இருக்கே, சிரவண யோகம். கதை கேளு, அது ஒரு யோகம், அது ஒரு சாதனை. வெறும் கதை மட்டும் கேட்டுண்டு வா. கதை மட்டும் கேட்டாலே முக்தி கிடைக்குமானா? பரீட்சித்து வேற என்ன பண்ணினா? 7 நாள் பாகவதம் கேட்டா மோட்சத்துக்கு போகலையா? அதனால தியான யோகத்தை காட்டிலும், கர்மயோகத்தை காட்டிலும், பக்தி யோகத்தை காட்டிலும், ராஜயோகத்தை காட்டிலும் சுலபமான ஒரு யோகம். எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா, புறத்தியார் உழைச்சு தான் சாப்பிடுறதுல தானே எல்லாரும் ஆசைப்படுறோம். நாம வேலை செய்யறதை விட புறத்தியார் வேலை செஞ்சா நமக்கு சௌக்கியமா தானே இருக்கு. அது மாதிரிதான் கதை. நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், புறத்தியார் தான் கதை சொல்ல போறார், நீ கேட்டா போருமே. காது வலிக்க போறதா? 2 மணி நேரம் நான் கதை கேட்டேன் சார், காது வலிக்கிறது. யாராவது சொல்லி அப்படி கேட்டது உண்டோ? வாயை மூடிக்கலாம், கண்ணுக்கு எம இருக்கு, காதுக்கு மூடி இருக்கோ? காதை பெருசா தொன்னையாட்டம் வச்சிருக்கானே பகவான். ஏன்? கதை கேட்கறதுக்காக. அப்படியாவது நல்ல விஷயம் உள்ள போகட்டுமே. இந்த கதைக்கு என்னன்னா, பவ ஔஷத ஸ்ரோத்ர மனோபிராமாத். பாகவதத்துல சொல்றார், உனக்கு ஒரு வியாதி இருக்கேப்பா. என்ன வியாதி? பவம்ங்கிற வியாதி, சம்சாரம்ங்கிற வியாதி. அதுக்கு ஒரு மருந்து வேணாமா? ஔஷதம், பவ ஔஷதம். என்னன்னார்? கிருஷ்ண கதை. ஸ்ரோத்ர மனோபிராமாத். கேட்டா அது கசக்குமோனார். மனோபிராமாத் க உத்தம ஸ்லோக குணானுவாதாத். கேட்டா கேட்க 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 போரும்னே தோணாதே உனக்கு.
அப்படி கதை கேட்கணும். அப்படிதான் குலசேகர ஆழ்வார் கதை கேட்டார். அப்படியே எழுந்து கிளம்பி போயிட்டார். ராமருடைய யுத்தத்துக்கு நாமும் உதவி பண்ணணும்னு கிளம்பி போனார் இல்லையா? அப்படி தன்மயமாகி கதை கேட்கணுமா? சாதுக்கள் அப்படித்தானே இருப்பா. யாராவது கதை சொல்ல மாட்டாளா? கதை சொல்ல மாட்டாளா? யாரும் கதை சொல்றதுக்கு இல்லைன்னா நான் சொல்றேன் கேட்கிறியா? யாராவது 2 பேர் வந்தா நான் சொல்றேன் கேட்கிறியா? என்ன சொல்லுவேல்? நான் பாகவதம் சொல்றேனே. என்ன சொல்லுவேல் பாகவதத்துல? கிருஷ்ண கதை சொல்லட்டுமா? சொல்லுங்க. கதிதோ வம்ச விஸ்தாரஹா பவதா சோம சூரியயோகோ ராஜ்ஞாம் ச உபய வம்சியானாம் சரிதம் பரமாத்புதம். அப்படியே ஆரம்பிச்சு பாகவத கதை சொல்ல ஆரம்பிச்சிடுவா. சொல்றதுக்கும் யாரும் இல்ல, கேட்கறதுக்கும் யாரும் இல்ல. என்ன பண்ணுவானா? இருக்கவே இருக்கே. கிருஷ்ணா ராமா கோவிந்தா ஹரே ராம கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ண கேசவ கோவிந்தா ஹரே ராம கிருஷ்ண கோவிந்தா நந்த நந்தன கோவிந்தா ஹரே ராம கிருஷ்ண கோவிந்தா. காயந்தி பாடுவா. 3 அவஸ்தைகள் தான் சாதுக்களுக்கு. அதனால பிரம்மேந்திரால் பகவானை பார்த்து சொல்றார், நான் கஷ்டம் போகணும்னு உங்ககிட்ட கேட்கல, கேட்க போறது இல்ல. எனக்கு பணத்தை கொண்டா, ஐஸ்வர்யத்தை கொண்டா, பதவியை கொண்டான்னு கேட்க போறதில்ல, மோட்சத்தை கூட கேட்க போறதில்ல. அந்த மோட்சமும் எனக்கு கை கூடி எடுத்து அப்படியும் நான் உன்னை பாடின்னு இருக்கேன் பத்தியா. பஜரே யதுநாதம் மானச பஜரே யதுநாதம் மானச பஜரே யதுநாதம் மானச பஜரே யதுநாதம் கோபவதோ பரே ரம்பணலோலோ கோபவதோ பரே ரம்பணலோலோ கோப கிஷோரகம் அத்புதலீலம் கோப கிஷோரகம் அத்புதலீலம் அத்புதலீலம் பஜரே யதுநாதம் மானச. இப்படி பாடுறேனே உன்னை, எதுவும் வேண்டாம் அப்படி நான் பாடுற பக்தர்கள் உனக்கு கிடைப்பாளா கிருஷ்ணா? கோவில்ல யாராவது அர்ச்சனை தட்டை எடுத்துட்டு வந்தாலே உள்ளுக்குள்ள இருக்கிற சுவாமி நடுங்குவார். ஏன்னா இவன் தேங்காய் பழம்லாம் நிறைய எடுத்துட்டு வரானே, பின்னாடி எவ்வளவு லிஸ்ட் பிரார்த்தனை வச்சுட்டு இருக்க போறான்னு தெரியலையே. அங்கிருந்து குருக்கள் சங்கல்பம் பண்ணுவார். மமோ பாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா, நட்சத்திரம் கோத்திரம் பேரு இவன் சொல்லுவான். அவனுடைய பத்னி சொல்லுவா. உடனே பக்கத்துல இருக்கிறவா எடுத்து கொடுப்பா. அமெரிக்கால பையன் இருக்கானே அவன் பேரை சொல்லுங்க, மாட்டுப்பொன் இருக்காளே பேரு சொல்லுங்க, பேரன் பேரு, பேத்தி பேரு, மச்சுனம் பேரு, மச்சுனி பேரு, எல்லா பேரையும் சொன்னா பகவானுக்கு 108 நாமாக்கள் ஆறுதோ இல்லையோ இவ குடும்பத்துல 108 பேர் வந்துடும். இப்படித்தானே இருக்கு நம்முடைய பக்தி. அதனால பிரம்மேந்திரால் சொல்றார், லோக விஷயங்களும் கேட்காம, சுகமும் கேட்காம, கஷ்டம் போகணும்னு பிரார்த்தனை பண்ணாம, தியானம் வேணும், யோகம் வேணும், நான் எனக்கு சித்த சுத்தி வேணும்னு கேட்காம, மோட்சம் கூட வேணும்னு கேட்காம ஒரு பக்தனை நீ பார்க்க முடியுமா? அத்தகைய பக்தன் உனக்கு அபூர்வம் இல்லையா? அத்தகைய பக்தன் நான் இல்லையா? இந்த மாதிரி பக்தனுக்கு நீ ஆசைப்படு. அதனால நீ சக்கோர பக்ஷி, நான் சந்திரன். துணிஞ்சு அடிச்சு சொல்றாரு. இத்தகைய ஞானம் வரணும் அப்படின்னுட்டா தனக்கு தானே ஒருத்தர் அத்தகைய ஞானத்தை சம்பாதிச்சுக்க முடியுமா? உலகத்துல கண்ணுக்கு தெரிகிற வித்தைகள் இருக்கு. ஒரு பெரிய ஆடிட்டர் இருக்கார். எப்படி நீங்க ஆடிட்டரா இருக்கேன்? நான் ஒரு பெரிய ஆடிட்டர்கிட்ட 10 வருஷம் இருந்து கத்துண்டேன். ஒரு பெரிய லாயரா இருக்கார். நீங்க எப்படி பெரிய லாயரா இருக்கேன்னா, அந்த காலத்துல ஒரு பெரிய லாயர் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட நான் இவ்வளவு நாள் ஜூனியரா இருந்திருக்கேன் சார்.
ஒரு பெரிய லாயர்ட்ட இருந்து தானே இவர் லாயர் ஆனார். ஒரு சின்ன மண்பாண்டம் பண்றா, சின்ன வித்தை தான். அந்த மண்பாண்டம் பண்ணக்கூடிய ஒருத்தர்கிட்ட இருந்து தானே இவர் கத்துன்னு இருக்கார். சங்கீதம் பாடுறா, அந்த சங்கீதத்தை இன்னொரு சங்கீத வித்வான்ட்ட குருகுலமா இருந்துதானே கத்துன்னு இருக்கா. யாருக்கும் தனக்கு தானா எந்த வித்தையும் வரலையே. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடிய லோகத்தில் இருக்கக்கூடிய சாமான்யமான ஒரு வித்தை. இந்த சாமான்யமான வித்தையே ஒரு குரு கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னுட்டா, தெய்வம் எங்க இருக்குன்னு தெரியுமா? தேவர்கள் எங்க இருக்கான்னு தெரியுமா? ஆத்மா எங்க இருக்குன்னு தெரியுமா? மோட்சம்னா என்னன்னு தெரியுமா? மறுபிறவி யாருக்கு வரும்னு தெரியுமா? பாபம் என்ன புண்ணியம் என்னன்னு தெரியுமா? தர்மம் என்ன அதர்மம் என்னன்னு தெரியுமா? ஒரு ஜீவன் இந்த உடலை விட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அதனுடைய கதாகதிகள் தெரியுமா? இத்தனையும் நமக்கு தெரியறது இல்லை இல்லையா? அத்தனையும் தெரியணும்னா இதெல்லாம் யார் தெரிஞ்சுட்டு இருக்காளோ அத்தகையவருடைய அனுகிரகம் இருந்தாதான் இதெல்லாம் கிடைக்குமே தவிர தனக்கு தானா தெரிஞ்சுக்க முடியாது. மோட்சங்கிறது நான் செத்து போனதுக்கு அப்புறம் தானே சார். இந்த லோகத்துல என்ன பிரயோஜனம் இருக்கே? குரு கிட்ட போனா நிறைய பணக்காரன் ஆகலாம், பரீட்சையில பாஸ் பண்ணலாம், கஷ்டம் போகும். அவன் ஒத்துப்பானா? எவ்வளவு பேர் குரு கிட்ட போகல, அவெல்லாம் சௌக்கியமா இல்லையா? இதெல்லாம் வீண் பேச்சு அப்படின்னு சொல்லுவானே. ஆனா குருவினால ஒரு பரம பிரயோஜனம் இருக்கே. என்ன? யாருக்காவது ஒருத்தருக்கு குடும்பத்துல எதிர்பார்க்காத விபத்து ஆபத்து வந்துடும். அத்தகைய ஆபத்திலிருந்து அவரால் மீண்டே வர முடியாது. அந்த சோகத்திலிருந்து ஏதோ புத்திர சோகமோ ஏதோ ஒரு சோகம் ஏற்பட்டு எடுத்து தாங்கல. ஏசி ரூம் இருக்கு, படுத்துக்கிறார், தூக்கம் வரல. பெரிய கார் இருக்கு, பிடிக்கல. சாப்பாடு வைக்கிறா, சாப்பிட முடியல. ராத்திரி படுத்துட்டா தூக்கம் வரல. எதை பார்த்தாலும் வெறுப்பு, எதை பார்த்தாலும் துக்கம், அதையே ஞாபகம் வந்துருக்க. பொறுத்தியார பார்த்தாலும் அவ சௌக்கியமா இருக்காளே, அவ சௌக்கியமா இருக்காளே, நான் இப்படி கஷ்டப்படுறேனே, நான் இப்படி கஷ்டப்படுறேனே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி வந்தது, நான் என்ன பண்ணினேன், தவிக்கிறான். ராத்திரி தூக்க மாத்திரை போட்டுட்டாலும் தூக்கம் வரல. டாக்டர் போய் பார்க்கிறான், அப்புறம் ஒன்னும் பண்ண முடியல. பரிகாரம் பண்றான், ஹோமம் பண்றான், ஜாதகம் பண்றான், வெளியில வரவே முடியல அவனால. அப்ப யாரோ ஒரு ஞானி இருக்கார். அந்த ஞானி முன்னாடி போறான். போன உடனே அவர் ஒன்னும் பேசல, எந்த பரிகாரமும் சொல்லல. அந்த கோவிலுக்கு போயிட்டு வா, இந்த கோவிலுக்கு போயிட்டு வான்னு சொல்லல, இந்த ஜபம் பண்ணணும்னு சொல்லல. அவர் பாட்டுக்கு கண்ணு மூடின்னு ஆத்மாராமரா இருக்கார். அந்த ஆத்மாராமரான அந்த ஞானியினுடைய பக்கத்துல போய் உட்கார்ந்துட்ட உடனே எவ்வளவு நாள் அலைஞ்சதை அவனுடைய மனசு. துக்கம் துக்கம் துக்கம். சாந்தி கிடைக்குமா, சாந்தி கிடைக்குமா, அமைதி கிடைக்குமா, அமைதி கிடைக்குமா, எந்த கடையில கிடைக்கும், எங்க போய் வாங்கலாம், எந்த இடத்துக்கு போகலாம், அங்க ஓடி இங்க ஓடி தவிச்சானே. அந்த மகாத்மாவுடைய சந்நிதியில வந்து உட்கார்ந்துட்ட உடனேவே இவனுடைய மனசு பொட்டி பாம்பா அடங்கி சாந்தி வந்துடுத்தே, ஆனந்தம் வந்துடுத்தே, நிம்மதி வந்துடுத்தே. என்ன பண்ணினார் இவர்? பேசினாரா, உபதேசம் பண்ணினாரா, பரிகாரம் பண்ணினாரா, கோவிலுக்கு போயிட்டு வானாரா, தீர்த்த யாத்திரை பண்ண சொன்னாரா? தானா சாந்தி வந்துடுத்தே. குரோஹோ அனுகிரகேனைவ புமான் பூர்ணகா பிரசாந்தயே. குச்சேலர் பகவானை பார்க்கறதுக்கு வரார். பகவான் துவாரகையில ராஜ்ய பரிபாலனம் பண்ற காலத்துல அப்படி வரும்பொழுது குச்சேலர் தரித்திரத்துல தானே இருக்கார். தரித்திரம். பகவானோ ராஜா. ராஜா மட்டும் இல்ல, லக்ஷ்மிபதி. தரித்திரனா இருக்கக்கூடிய குசேலரும் சௌக்கியமா இருக்கார், சாந்தியோட இருக்கார். தரித்திரனுக்கு தரித்திரத்தினாலேயே துக்கம் வரும். ஒருத்தர் ரொம்ப அழகா இருக்கார் அப்படின்னுட்டா, அழகு இல்லாதவனுக்கு அந்த அழகா இருக்கிறவரை பார்த்து அவர் அழகா இருக்கிறதுனாலேயே அவர் மேலே துவேஷம் வரும், வெறுப்பு வரும். படிக்காத ஒரு முட்டாள் ஒருத்தர் ரொம்ப படிச்சிருக்கார், படிச்சிருக்கிறதுனாலேயே அவரை பார்த்தா இவனுக்கு கோபம் வரும். ஏழை பணக்காரன், பணக்காரன் பார்த்தாலே ஏழைக்கு கோபம் வரும், வெறுப்பு வரும். வேற காரணமே வேண்டாம். உயர்ந்த பதவியில இருக்கிறவனுக்கு, பதவியில இல்லாதவனுக்கு பதவியில இருக்கிறவனை பார்த்தா, அழகில்லாதவனுக்கு அழகா இருக்கிறவனை பார்த்தா
இதெல்லாம் எந்த காரணமும் இல்லாம கோபம் வரும் அப்படின்னு மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப தரித்திரத்தில் இருக்கிறதுனாலயே இவருக்கு ஒரு துக்கம் இருக்கணும். பணம் கூட துக்கத்தை கொடுக்கும். ஏன்னா கோடிக்கணக்கான பணத்தை கையில வச்சுட்டு நிர்வாகம் பண்றதும் சிரமம். 10 பேருடைய சந்தோஷத்தை சம்பாதிச்சுக்கிறத விட 100 பேருடைய அதிருப்தியை சம்பாதிக்கும்படியான சந்தர்ப்பங்கள் வந்துடும். ஆனா இந்த இடத்துல பகவான் குச்சேல 2 பேரும் பார்த்து சொல்றா, தரித்திரத்தில் இருக்க குச்சேலா, நீ நானும் சௌக்கியமா ராஜாவா இருக்கேன். தரித்திரத்தில் இருந்தாலும் நீ சாந்தமா இருக்கே, நான் ராஜாவா இருந்தாலும் சாந்தமா இருக்கேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய சாமர்த்தியமும் இல்லே, என்னுடைய சாமர்த்தியமும் இல்லே. நாம 2 பேரும் சாந்திபினிங்கிற ஒரு குரு கிட்ட இருந்து, குருகுல வாசத்தில் இருந்து படிச்சோம் இல்லையா? நம்மளுடைய படிப்பு முடிஞ்சு அந்த குருவை போய் நாம சேவிச்ச பொழுது குரு நம்ம 2 பேரையும் பார்த்து என்ன ஆசீர்வாதம் பண்ணினார் அப்படின்னா, குழந்தைகளா நீங்க என்னைக்கும் சாந்தமா சௌக்கியமா சந்தோஷமா இருங்கடா அப்படின்னு 2 கையும் தூக்கி குளிர 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 கண்கள் இருந்து கட்டாட்சம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணினாரே, அந்த ஆசீர்வாத பலத்தினாலதான் நீ சாந்தமா சந்தோஷமா இருக்கே, நானும் இருக்கேன். குரோஹோ அனுகிரகேனைவ புமான் பூர்ணகா பிரசாந்தையே. அதனாலே ஒரு மனுஷனுக்கு சாந்திங்கிறது அவசியமா வேணும். டாக்டர் அவன் போறான், ரொம்ப பிபி ஜாஸ்தியா இருக்கு, ஹார்ட்ல ப்ராப்ளம். டாக்டர் என்ன சொல்றார்? மருந்தெல்லாம் சாப்பிட்டா போறாது சார், டென்ஷன் இல்லாம இருக்கணும். எப்படி இவன் டென்ஷன் இல்லாம இருப்பான்? டென்ஷனே இல்லைன்னா கூட இப்படி எனக்கு ஒரு டென்ஷனும் இல்லையேன்னு இவன் டென்ஷன் ஆயிடுறானே. இப்ப டாக்டர் என்ன சொல்றாருனா, தியானம் பண்ணு. இன்னைக்கு எல்லா டாக்டரும் சொல்றாளே யோகா பண்ணு. யோகா பண்ணியோ இல்ல தியானம் பண்ணியோ உனக்கு சாந்தி வருமோ வராதோ, குரு கிருபையினாலதான் சாந்தி வரும். அதனாலே நீ மோட்சத்துக்கு போறதுங்கிறது இருக்கட்டும், இந்த லோகத்துல குரு கிருபையினால உனக்கு கிடைக்கக்கூடிய பிரத்யட்சமான பலன் சாந்தி. மகாபாரதத்திலே தர்மபுத்திரர் பகவானை பார்த்து கேட்கிறார், நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு. உடனே பகவான் சொல்றா, நீங்க நல்ல குருவை ஆசிரியக்கலே, அதனால கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறா. அப்ப குருங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னுட்டா, நாம ஒரு வீதியில நடந்து போறோம், ஒரு பாதாள சாக்கடை. அந்த பாதாள சாக்கடையில தெரியாம பொத்துன்னு கீழே விழுந்துட்டோம். விழுந்தது ராத்திரி 11 மணி. அந்த தெருல யாரும் நடக்கல. நல்ல வேளையா முழுகி போல இடுப்பு வரைக்கும் தான் தண்ணி இருக்கு. சாக்கடை கும்பி நாத்தம் மலம் மூத்திரம் நிற்க முடியல, ஒரே பூச்சி கொசு. நாமா மேல ஏற முடியாது, பிடிச்சுக்கிறதுக்கு எதுவும் இல்ல. கூப்பாடு போட்டாலும் வீதியில யாரும் நடக்கல, காதுல விழல. கார்த்தாலும் பொழுது விடிஞ்ச உடனே ஒருத்தர் அந்த பக்கம் வந்தார். சார் 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 நாம கூப்பிட்டோம், வந்தார். புத்திசாலியா இருந்தா அவரை பார்த்து என்ன சொல்லணும்? ராத்திரி தெரியாதனமா விழுந்துட்டேன் சார், கண்ணு தெரியாம விழுந்துட்டேன் சார், இதுல இருக்க முடியல சார், ஒரே நாத்தம் சார், கையை கொடுங்க, தூக்குவோம், மேல தூக்கி விடுங்க, என்ன ஓடியே போயிடுறேன் அப்படின்னு சொல்றவன் புத்திசாலியா? சார் ராத்திரி நான் விழும்போது சாப்பிடாம விழுந்துட்டேன் சார், பசிக்கிறது, பக்கத்து ஹோட்டல்ல இருந்து 2 பன்னு வாங்கி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றவன் புத்திசாலியா? இந்த சம்சாரத்துல என்னைக்காவது சுகம் இருக்க போறதா? ஒரு துக்கம் வந்தது, ஆப்பா இந்த துக்கத்திலிருந்து நிம்மதி, நான் அடுத்த அலை காத்துன்னு இருக்கேன். இப்படிதான் வாழ்க்கை, இதை தவிர்க்க முடியாதது. அதனால கெட்டிக்காரனா இருந்தா திரும்பி துக்கமே வரக்கூடாது, துக்கமே வரக்கூடாது, நான் சம்சாரம் வரக்கூடாது, சம்சாரம் வரக்கூடாது, நான் ஜென்மா வரக்கூடாது, ஜென்மா வராம இருக்கணும்னா ஒரு குரு கிருபைக்கு பாத்திரமாகணும். அது ஒண்ணுதான் வழி. அப்ப குருங்கிறவர் யாருன்னா, நான் குருன்னு ஒருத்தர் கிளம்பிடக்கூடாது. உலகத்துல பெரிய பதவிகள் இருக்கு, அந்த பதவிகளை மக்களால ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அந்த பதவிக்கு வரா. சில பதவிகளே மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அந்த பதவிகள் இருக்கிறவாளை நியமிக்கிறது. குரு அப்படிங்கிற பதவியே மக்கள் கொடுப்பாளா, அரசாங்கம் கொடுக்குமா அப்படின்னுட்டா, மக்களும் கொடுக்க மாட்டான், அரசாங்கமும் கொடுக்காது, தெய்வம் கொடுக்கும். தெய்வத்தினால அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் குருவா இருக்க முடியுமே தவிர தனக்குத்தானே குருன்னு கிளம்பிட முடியாது. ராமாயணத்திலே ஆயிரக்கணக்கான குரங்குகள் சீதையை தேடுறதுக்கு கிளம்பினாலும் கூட பகவானான ராமர்
தன்னுடைய கையில இருக்கக்கூடிய மோதிரத்தை ஹனுமார் கிட்ட தான் கொடுக்கிறார். ராமருங்கிறது பரமாத்மா, சீதைங்கிறது ஜீவாத்மா. அந்த பிரிஞ்சு போன சீதையான ஜீவாத்மாவை தங்கிட்ட சேர்த்துக்கிறதுக்காக பகவான் ஒருத்தரை அனுப்பி வைக்கிறார். இவ்வளவு குரங்குகள் கிளம்பினாலும் கூட என்னால அனுப்பி வைக்கப்பட்டது இந்த குரங்கு அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்காக, இந்த குரு அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்காக அந்த ஹனுமாருடைய கையில தான் போட்டிருந்த மோதிரத்தை கொடுத்து அனுப்புறார். ராமர் வேற ஏதாவது கொடுத்திருக்கலாமே, தான் கட்டின்ற வேஷ்டி, தான் கையில இருக்கக்கூடிய அம்பு, ஏதாவது ஒன்று கொடுத்திருக்கலாமே. ராம நாமம் எழுதின தன்னுடைய மோதிரத்தை ஏன் கொடுத்து அனுப்பினார்னா, மோதிரத்தை கொடுத்து அனுப்பும் பொழுது ராமர் ஒன்னு காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறார்னா, சீதைக்கு சொல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்றார். இவர் என்னாலும் அனுப்பி வைக்கப்பட்டவர் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, கையில போட்டு இருக்கிறது, வலது கையில போட்டு இருக்க கூடியதா இருக்கிறதுனாலே, இந்த மோதிரமா இருக்கிறதுனாலே அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அபயம். இந்த கையில தானே அபயம் காண்பிக்கிறோம், அபயம். அத சீதா பிராட்டி புரிஞ்சின்றாளா அப்படின்னா, அவ என்ன கொடுத்து அனுப்பினானா, தலையில இருக்கக்கூடிய சூடாமணி, தலையில உச்சியில வச்சிருக்கக்கூடிய சூடாமணிங்கிற ஆபரணத்தை கொடுத்து அனுப்பினால், அது மூலமா அவ என்ன தெரிவிச்சாள்னா, நீங்க அபயம் கொடுத்ததை நான் புரிஞ்சுட்டே உங்களை தலையினால சேவிக்கிறேன், சிரசனால சேவிக்கிறேன் அப்படிங்கறத காண்பிச்சா. அப்ப குருங்கிறவர் தெய்வத்தினால அனுப்பி வைக்கப்பட்டவரா இருக்கணும், பகவான பார்த்து பேசக்கூடியவரா இருக்கணும், பகவான உணர்ந்தவரா இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு குரு தான் இன்னொருத்தரை கரையேற்ற முடியும். தானே பகவான பார்க்கல, தனக்கே ஞானம் இல்லை, இன்னொருத்தனை கரையேற்ற முடியுமோ? அப்ப குருடன் துணை கொண்டார் போல அப்படிங்கறது ஆயிடுறது இல்லையா? பண்டரிபுர கஷேத்திரத்திலே பாண்டுரங்கன் புண்டரீகன்கிற ஒரு பக்தனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வந்தான் அப்படிங்கிற கதை எல்லாருக்கும் தெரியும். அந்த பண்டரிபுரத்தை விட்டுட்டு சில காலம் பாண்டுரங்கன் வெளியில போய் இருந்தான். சில பேர் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருவா, போயிட்டு வந்துட்டு சொல்லுவா, இந்த கோவில்ல நின்னா சாநித்தியம் இருக்கு. எப்படி சொல்றேன், கீழே கிரானைட் எல்லாம் போட்டிருக்கா சார், ராஜகோபுரம் இருக்கு, இந்த பக்கம் ஆண்கள் பெண்கள்னு கரெக்டா கியூ வச்சிருக்கா, விபூதி குங்குமங்கள்லாம் கீழே விழாம இருக்கிறதுக்கு ஒரு கிண்ணம் வச்சிருக்கா, பிரசாதங்கள்லாம் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கொடுக்கறா, எல்லாம் ஒழுங்கா இருக்கு, சாநித்தியம் இருக்கு. சாநித்தியம் இல்ல, அது கோவில் வடம் கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சாநித்தியங்கிறது தெய்வத்தினுடைய வெளிப்பாடு. ஒரு கோவில்ல சாநித்தியம் வரணுமானால் சத்சங்கம் நடக்கணும், வேத பாராயணம் நடக்கணும், கதை நடக்கணும், பஜனை நடக்கணும், உற்சவாதிகள் கிரமமா நடக்கணும், அன்னதானம் நடக்கணும். இதனாலதான் கோவில்ல இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு சாநித்தியம் ஏற்படும். பாண்டுரங்கன் பண்டரிபுரத்தை விட்டுட்டு போயிட்டான்னா என்ன அர்த்தம்னா, பாண்டுரங்கனுடைய சாநித்தியம் போயிடுத்து. எதனால? எல்லாருக்கும் கிருஷ்ணதேவராயரை தெரியும் இல்லையா? அந்த கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு தம்பி இருந்தார், ராமராயர்னு பேரு. அந்த ராமராயர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார் ஹம்பிங்கிற கஷேத்திரம். இந்த ஹம்பிங்கிறதெல்லாம் எப்படி ஆகும் அப்படின்னுட்டா, கன்னடத்தும் தமிழும் அப்படியே கொஞ்சம் சேர்ந்து சேர்ந்து வரும். நம்ம தமிழ்ல பால் அப்படின்னு சொன்னா கன்னடத்துல ஹாலு. போயும் இப்படி ஒரு காரியம் பண்ணினேடா அப்படின்னா அவர்கள் ஓகி ஓகி அப்படின்னு சொல்லுவா. அப்படியே வருது படுத்தேலா. அது மாதிரி பம்பாங்கிற நதி ஹம்பா ஹம்பி. இன்றைக்கு ஹாஸ்பிட் அந்த பிரதேசங்கள்லாம் இருக்கே, அந்த இடங்கள் தான் கிஷ்கிந்தா ராஜ்யம் இருந்ததா சொல்லப்படுறது. வாலி அங்கதான் இருந்தான், சுக்ரீவன் அங்கதான் இருந்தான் எல்லாம் சொல்லப்படுறது. அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார் ராமராயர். அவர் ராஜாங்கிற பெருமை மட்டும் இல்ல, அவருக்கு இன்னொரு பெருமையும் உண்டு. அவருடைய இஷ்ட தெய்வம் தேவி அம்பாள், சாக்ஷாத் துர்கை. அந்த துர்கையை அவர் நேர்ல பார்த்தவர். துர்கையை பார்த்ததோடு மட்டுமில்லாம துர்கையோட பேசக்கூடியவர். அத்தகைய ஒரு மகாபக்தர். ராஜாக்கள் ராத்திரி தன்னுடைய நகரத்திலே இப்படி சோதனைக்கு வருவா. ஒரு சாதாரண குடிமக்கள் மாதிரி தலையில முண்டாசு கட்டிண்டு பக்கத்துல யாரும் துணைக்கில்லாம அவர்கள் தனியா நடந்து வருவா.
அப்படி நடந்து வந்தாதான் ஜனங்கள் தன்னுடைய ராஜ்யத்தினுடைய பரிபாலனத்தை பத்தி என்ன பேசிக்கிறா அப்படிங்கறது தெரிய வரும். நம்ம பத்தி என்ன சொல்றா அப்படிங்கறது புரிய வரும். பார்க்கிற மக்கள் எல்லாம் இப்படி சந்திச்சு பேச்சு கொடுத்து பார்ப்பா. பேச்சு கொடுத்தாதானே அவர்களுடைய அபிப்பிராயம் தெரியும். அப்படியா ராமராயர் ஒரு நாள் நகர சோதனைக்கு வரார். அப்படி வரும்பொழுது பண்டரிபுரத்தில் ஒரு பக்தன், பாண்டுரங்கனுடைய பரமபக்தன், அவன் ஒரு சங்கல்பம் வச்சுருக்கான். என்னன்னா, பண்டரிபுரத்தை விட்டுட்டு வேற ஊருக்கு போகவே கூடாது. சில பேர் க்ஷேத்திர சந்நியாசம்னு வாங்கிப்பா, அந்த க்ஷேத்திரத்தை விட்டுட்டு போக மாட்டா. சந்நியாசிகள் சில பேர். அது மாதிரி அவனுக்கு ஒரு ஆசை, நித்தியம் சந்திரபாகால ஸ்நானம் பண்ணணும். ஏன்னா ஒரு பக்தர் பாடுறார், ஏகமூர்த்தி விட்டோபாயி, ஒரே ஒரு தெய்வம் இருக்கே விட்டோபா, இந்த தெய்வம் இருக்கே போருமே எனக்கு. அப்புறம் என்ன சொல்றார்னா, தீனமூர்த்தி விட்டல் ஏகே, தீனர்களா இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட கிருப பண்ணக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இந்த விட்டலன். அது மட்டும் இல்ல, சந்திரபாகே சர்வ தீர்த்த, ஏன் கங்கை யமுனைன்னு ஓடுறேல், இந்த சந்திரபாகையே சர்வ தீர்த்தமும். மந்திர ஜப நாம கீர்த்தே, மந்திரம் ஜபம் நாமம் கீர்த்தனம் எல்லாம் விட்டலா சரியா போயிடுச்சு. ஒரு பக்தர் பாடுறார். அது மாதிரி இந்த பக்தனுக்கு அப்படி ஒரு ஏகாந்த பக்தி. சில பேர் விஷ்ணு அப்படின்னா கூட நிருசிம்மன் ராமன் கிருஷ்ணன் அப்படின்னு இருந்தாலும் நான் ராமரை மட்டும்தான் பூஜை பண்ணுவேன் இருக்கிறவா இருக்கா, கிருஷ்ணரை மட்டும்தான் பூஜை பண்றவேன் இருக்கிறவா இருக்கா. அதுலயும் சில பேர் ஒரு க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரே மூர்த்திட்ட தான் பக்தி பண்ணுவா. ஆழ்வார்கள்ல தொண்டரடி பொடியாழ்வார்னு ஒரு ஆழ்வார், அந்த ஆழ்வார் ரங்கநாதன்ட்ட மட்டும்தான் பக்தி பண்ணியிருக்கார். பக்கத்துல தானே திருவள்ளாரைங்கிற க்ஷேத்திரம், புண்டரிகாட்ச பெருமாள் இருக்கார், போக மாட்டார் அவர். அந்த ரங்கநாதன்ட்ட அப்படி ஒரு ஈடுபாடு அவருக்கு. அதோடு மட்டுமில்லை, அவர் சொல்றார், நான் வைகுண்டம் போவேன் ரங்கநாதா, அங்க நீ வேற மாதிரி இருந்தியானால் நான் திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கே ஓடி வந்துடுவேன் அப்படிங்கிறார். அப்படி ஒரு பக்தன் இவன். சந்திரபகால நித்தியம் கார்த்தால எழுந்து ஸ்நானம் பண்ணி பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணி சத்சங்கம் பண்ணிட்டு கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு ஏதோ ஒரு அவசரமான காரியமா இருக்கிறதுனாலே பண்டரிபுரத்தை விட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்துடுத்தோ, தவிர்க்க முடியாதது. பக்தன் என்ன பண்ணுவான், தன்னுடைய கோபம் தாபம் கொஞ்சறது மிரட்டுறது எல்லாத்தையும் தன்னுடைய உபாசன தெய்வத்துக்கிட்ட தான் காண்பிப்பான். தர்மம் அதர்மம் எல்லாம் அவனுக்கு தன்னுடைய தெய்வம் தான். பேசுமான்னா அவன் வரைக்கும் பேசும். இவன் பேசுறது அந்த தெய்வத்துக்கு புரியும், அந்த தெய்வம் பேசுறது அவனுக்கு புரியும். கோவில்ல போய் சுவாமி பேசுமா பேசுமான்னு நீ கேட்கிறியே, என்னைக்காவது நீ சுவாமியோட பேசிருக்கியோ? உன் கஷ்டத்தையே சொல்லிண்டு வந்தியே, பெருமாளை பார்த்து நீ சாப்பிட்டியா, நீ சௌக்கியமா இருக்கியா, இந்த ட்ரெஸ் உனக்கு நன்னா இருக்க, என்னைக்காவது சொல்லியிருக்கியோ? தோணி இருக்கோ உனக்கு? இந்த பக்தன் ராத்திரி கிளம்புறான், பாண்டுரங்கிட்ட போய் சண்டை போடுறான். பத்தியா, எவ்வளவு நாள் உனக்கு இந்த கோவில்ல நான் பிரதட்சணம் பண்ணிருப்பேன், எவ்வளவு நாள் உன்னை சேவிச்சிருப்பேன், எவ்வளவு நாள் உனக்கு பூ கட்டி கொடுத்திருப்பேன், என்ன அனுப்பிட்டி அந்த ஊரை விட்டுட்டு, பண்டரிபுரத்தை விட்டுட்டு அனுப்பிட்டி, அந்த பண்டரிபுரத்தை விட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு போவாளா? ஏன் பூவைகுண்ட பண்டரபூர, பூவைகுண்டமாச்சே இது. பண்டரி சாவாச சந்திரபாகே ஸ்நானே, பண்டரியினுடைய வாசமும் சந்திரபாகையினுடைய ஸ்நானமும் பல ஜென்மாக்கள்ல சுகிருதம் பண்ணியிருந்தாதானே கிடைக்கும். வேற ஒரு ஊர்ல போனா எங்கேயோ சாதுக்களை தேடணும். ஆனா இங்க எப்படி இருக்குன்னா, ஒரு அடி எடுத்து வச்சா உடனே சாதுக்கள் சாதுக்கள் சாதுக்கள். வாயை திறந்தா அந்த சாதுக்கள் எப்படி இருக்கான்னா, சதா சர்வ சந்து சங்க, சதா காலமும் சாதுக்களுடைய சங்கம், நாட்கள் எப்பொழுதும் பகவன் நாம கீர்த்தனம். இதுதான் பண்டரிபுரம். இடுப்புல கை வச்சுண்டு அந்த ராஜாவான் இருக்கிறானே பண்டரிபுரத்துல பாண்டுரங்கன்,
ராஜா பண்டரீச்சா விட்டோ பாரே. அந்த ராஜாவான பாண்டரங்கனை பார்த்து கேட்கிறான், பண்டரிநாதனை பார்த்து, அனுப்பிட்டு இந்த ஊரை விட்டுட்டு என்ன ஒரு நாள் இந்த ஊரை விட்டுட்டு போயிட்டு வருது அவனுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நாளை கார்த்தாலே நான் உன்னை பார்க்க முடியாதேப்பா, நாளை கார்த்தாலே நான் பண்டரிபுரத்துல இருக்க முடியாதா, என் ஹிருதயமே வெடிச்சிடும் போல இருக்கே, நாளை கார்த்தாலே என்னால இந்த சந்திரபாகால ஸ்நானம் பண்ண முடியாதா. பாண்டரங்கனுடைய கோவில சாத்தினா சண்டை போட்டு வெளியில அப்படியே நடந்து வரான், மனசுனாலேயே சண்டை போடுறான். அவனுக்கு ஒரு கற்பனை பாவம். நாம பூஜை பண்றதுக்கு உட்கார்ந்து இருப்போம், பெரிய பெரிய கதவுகள்ல மணிகள்லாம் வச்சு இழைச்சு பூஜை ரூமோடைய கதவு இருக்கும். உள்ளுக்குள்ள சுவாமி படம் அழுக்கா இருந்தா கூட தூக்கி கடையில போட்டுடுவா. தஞ்சாவூர் பெயிண்டிங்ல தான் சுவாமி படம் வச்சிருப்பா, லைட் எல்லாம் போட்டு வச்சிருப்பா. சில பேர் வீட்டுக்கு நான் போகும்பொழுது கூட்டு காண்பிப்பா, அதுதான் எங்க பூஜை ரூம். மணி மணியா கதவு போட்டிருக்கும், சீரியல் செட்டு லைட் எல்லாம் போட்டிருக்கும், வெள்ளி குத்துவிளக்கு 2 எரியும், எல்லாம் தங்கத்தில் ஆனா தஞ்சாவூர் பெயிண்டிங்கா இருக்கும். பார்த்தா எனக்கு என்ன தோணும்னா ரொம்ப பணக்காரா போல இருக்கு அப்படின்னு தானே தோணுமே தவிர ரொம்ப பக்தால்னு தோணுமோ? ஏன்னா அழுக்கா இருக்கிற சுவாமியா அவளுக்கு பிடிக்காது. பழங்காலத்துல பூஜை பண்ண சுவாமியா இருந்தா கூட யார்கிட்டயாவது கொண்டு கொடுத்துடுவா. அப்படி இருக்கக்கூடிய பக்தால் இருக்கா இல்லையா? இல்லையே நாமே பூஜைக்கு உட்கார்ந்துண்டா தங்க பாத்திரம் வெள்ளி பாத்திரம் எல்லாம் இருக்கு, பலவிதமான புஷ்பங்கள் நிவேதனங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். பூஜையில மனசு போக மாட்டேங்கிறது, ஏதோ கோபம், மனைவியோட கோபம் வந்துடுத்து. நைவேத்தியம் பண்ணிட்டு வான்னா சித்த நாழியாச்சு அவ எடுத்துட்டு வரல. என்ன பண்ணினான், பூஜையில இருக்கிற சாமானெல்லாம் போட்டு உடைச்சான். பூஜை பண்ணி வாழ்ந்தேன் போ. இதுதான் பூஜை, நாம பண்ணக்கூடிய பூஜை. தியானம் நன்னா சித்திச்சுடுத்துனா சுவாமி வேண்டாம், வட்டில் வேண்டாம், புஷ்பம் வேண்டாம், நிவேதனம் வேண்டாம், பூஜை மனசுல நடந்துட்டே இருக்குமே. அப்படியே பாண்டரங்கனை நினைச்சுட்டே வந்த ஊரை விட்டு தாண்டி வரான். கர்நாடகா இந்த பண்டர்பூர் ரெண்டும் பார்டர் தானே, மகாராஷ்டிரா, தார்வாடு, ஷோலாப்பூர் இப்படிதானே வருது அந்த பக்கங்கள்லாம். அப்படியே இவன் நடந்து 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 வரும்பொழுது இவன் மனசுல பாண்டரங்கனுடைய கோவில் எப்படி இருக்கணுங்கிற ஒரு ஆசை. 7 பிரகாரங்கள் இருக்கணுமாம். 7 பிரகாரங்களும் செங்கல் சிமெண்ட் எல்லாம் வச்சு கட்டக்கூடாதான். எப்படி கட்டிக்கணும், தங்கத்தினால ஆன பிரகாரங்களா, அதுல ரத்னங்கள்லாம் பதிச்சிருக்கணுமாம். தங்கத்தினால ஆன பிரகாரம், அந்த தங்கத்தினால ஆன பிரகாரத்துல ரத்னங்கள் எல்லாம் பதிச்சிருக்கணும். 7 பிரகாரம். எப்படி நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதனுக்கு 7 பிரகாரங்களுக்கு மத்தியில அவன் இருக்கானோ, அது மாதிரி இந்த பாண்டுரங்கனுக்கு 7 பிரகாரங்கள் பண்ணணுங்கிறது இவனுக்கு ஆசை. அப்படி தெரியுது. அந்த 7 பிரகாரங்களுக்கும் பெரிய பெரிய ராஜகோபுரங்கள், அந்த ராஜகோபுரங்களுடைய அதனுடைய மேல் பாகம் மேல போய் ஆகாயத்துல இடிக்கிறதாம். ஒரு கால் சந்திரனை தொட்டாலும் தொட்டுடுமோ என்னவோ. அது உள்ளே அந்த பிரகாரங்களுக்குள்ள பிரதட்சிணம் பண்ணிட்டு போனா கீழே முத்தும் பவழமும் இறஞ்சு கிடக்காம். பிரதட்சிணம் பண்ணக்கூடிய பிரகாரங்கள் எல்லாம். நித்தியம் பாண்டரங்கனுடைய கோவிலை யார் பெருக்கிறா அப்படின்னா, சாட்சாத் துர்கா இருக்காளே பார்வதி, அவ வந்து பெருக்கிறாளாம். யார் நித்தியம் சாணி தெளிக்கி கோலம் போடுறான்னா, சாட்சாத் சரஸ்வதி வந்து சாணி தெளிச்சு கோலம் போடுறாளாம். வாசல்ல 2 தார்வாட் மாதிரி வந்து நின்னுண்டு யார் கோவிலுக்கு வரான்னு செக் பண்ணுவா இல்லையா, அது மாதிரி ஒரு பக்கம் 2 பக்கம் யார் நின்னுட்டு இருக்கா அப்படின்னா, சாட்சாத் கணபதியும் சுப்பிரமணியரும் கையில ஒரு பெரிய வெள்ளி பெரம்பு வச்சுட்டு நின்னுட்டு இருக்காளாம், தங்க பெரம்பு வச்சுண்டு. ஏன்னா கற்பனை தானே அவனுக்கு, அவன் வெள்ளி பெரம்பா கற்பனை பண்ணுவான், தங்க பெரம்பு தான் கற்பனை பண்ணுவான், பாவம் தானே. தங்க பெரம்ப வச்சுட்டு நின்று இருக்காளாம். வருவாளுக்கெல்லாம் பூஜைக்கெல்லாம் சீட்டு போடணுமே, அர்ச்சனை டிக்கெட்டா, தீபாரதனையா, அஷ்டோத்திரமா, சகசரநாமமா. அந்த சீட்டு போடுற கல்லால யாரு உட்கார்ந்து இருக்காருன்னா 4 முகங்களை வச்சுட்டு பிரம்மா உட்கார்ந்து இருக்காராம். பரமேஸ்வரன் என்ன பண்றாருன்னா அந்த முன்னாடி உட்கார்ந்துட்டு சாமகானம் சொல்லிண்டே இருக்காராம். ஒரு பக்கம் சாட்சாத்து என்ன பண்றாருன்னா நாரதர் தம்பூராவை வச்சுட்டு கானம் பண்ணிண்டே இருக்காராம். ஒரு பக்கம் ஊர்வசி, திலோத்தமை, ரம்பை போன்றவர்கள் எல்லாம் பகவானுக்கு வெஞ்சாமரம் வீசின்னு இருக்காளாம்.
ஒரு பக்கம் சப்தரிஷிகளும் வந்து நிற்கிறாளாம். கோவில்ல நீங்க பிரதட்சணம் பண்ணும் பொழுது யார் மேல மோதி பேல் அப்படின்னுட்டா 33 கோடி தேவர்களும் சகஜமா நடமாடின்னு இருக்காளாம். பிரம்மா கிட்டேந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்தா அர்ச்சனை பண்ற புரோகிதர்கள் யாரு, பண்டாக்கள் யாருன்னா பிரகல்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கத அர்ஜுன வசிஷ்ட விபீஷணாதின் ஆரம்பத்துல தியான ஸ்லோகத்துல சொன்னமே, அவர்கள் தான் பூஜை பண்றாளாம் சுவாமிக்கு. விதவிதமான நிவேதனங்கள், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள், ஸ்வர்ண புஷ்பங்கள், ஸ்வர்ணத்தினாலான ஊஞ்சல், ஸ்வர்ணத்தினாலான கொடை எல்லாம் தக 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 தகன ஜுவலிக்கிறது. வரக்கூடிய ஜனங்கள் எல்லாம் பாண்டரங்கனை பார்த்து விட்டலா 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 அப்படின்னு பாடுறா, கண்ணீர் மல்கி ஆனந்த கூத்தாடுறா. அப்படி இருக்கா சுவாமிக்கு புஷ்பம் அப்படின்னா கையில போடலையாம். பெரிய பெரிய தங்கத்துல எடுத்துன்னு வந்து பாத்திரங்களை தங்க தாம்பாளத்துல எடுத்துன்னு வந்து மத்தளம் பேரி வாத்தியங்கள் டொம் டொம்னு முழங்க அந்த பூக்களை வாரி ஜெயா விஜய் பவான்னு சுவாமிக்கு போடுறாளாம். தல்லாம் இவனுடைய மனசுல நினைச்சுட்டே போறான். அவனுடைய கால் நடக்கிறது மனசுல அப்படி ஒரு கற்பனை. பாண்டரங்கனை அப்படி நடுவுல நிக்க வச்சு பார்க்கிறான். சப்த பிரகாரங்களும் தங்கமயம், ரத்ன கச்சிதமான பிரகாரங்கள், கீழே முத்தும் பழமும் எரிஞ்சு கிடக்கு. சாட்சாத் பார்வதியும் சரஸ்வதியும் வாசல கூட்டி கோலம் போடுறா. கணபதியும் சுப்பிரமணியமும் வாசல்ல நின்றுருக்கார். பிரம்மா சீட்டு கொடுக்கிறார். சங்கரன் சாமவேதம் ஓதறார். வீணா கானம் பண்றா. உள்ளுக்குள்ள நாரதர் போன்ற பெரிய பாகவதோத்தமர்கள் எல்லாம் கானம் பண்றா. அங்க வியாசர் உட்கார்ந்து பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். 33 கோடி தேவர்களும் கோவில்ல சேவிக்க வந்திருக்கா. புஷ்பங்கள்னால அர்ச்சனை பண்றா. பிரகல்நாதர், நாரதர், பராசரர், புண்டரீகர் போன்ற மகாபாகவதோத்தமர்கள்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா. இப்படி ஒரு பாவம் எப்படி இருக்கும் நமக்கு சொல்றதுக்கே இவ்வளவு நன்னா இருக்கே. உண்மையான பக்தன். பக்தினா என்னன்னா மனசுல பகவானை பத்தி வரக்கூடிய கற்பனைகளுக்கு தான், பாவத்துக்கு தான் பக்தின்னு பேரு. மனசுனால பகவான தியானம் பண்ணிட்டே இருக்கணும். தியானம்னா என்ன? ஏதோ ஒரு போட்டோ வச்சுட்டு பார்க்கறது இல்ல. கண்ணை மூடிக்கணும். கொஞ்ச நாழி மனசு ஒருமுகப்பட்ட உடனே ஒரு அழகான நிகுஞ்சம், அந்த நிகுஞ்சத்துல தாமரை அழகா பூர்த்த ஒரு தடாகம், அந்த தடாகத்திலே சந்திரனுடைய பிம்பம் அப்படி பிரதிபலிக்கிறது. சரத்காலத்தினுடைய சந்திரன் தங்க தாம்பால மாதிரி அதுல பிரதிபிம்பம் தெரியறது. அந்த அலைகள் அப்படியே சலச்சலன் இருக்கிறதுனால அந்த தங்க தாம்பாளம் ஆடுறது. அந்த நில ஒளி மட்டும் அங்க வீசின்னு இருக்கு. மயில் 2 நிருத்தியம் பண்றது, குயில் கூவறது, செண்பகம், ஜாதி, முல்லை, மாலதி, மல்லிகை போன்ற வாசனையுடைய புஷ்பங்கள் எல்லாம் பூத்து குலுங்கிறது. சில புஷ்பங்கள் கீழே உதிர்ந்து இருக்கு. அதுல நடுவுல நல்ல கிராம்பு இருக்க லவங்கம், அதனுடைய லதையினால ஆன ஒரு நிகுஞ்சம். அந்த நிகுஞ்சத்துக்கு நடுவுல ஒரு தங்கமயமான ஊஞ்சல், தங்க தாம்பாலம், தங்க பாத்திரங்கள பகவானுக்கு பால் சந்தனம் எல்லாம் சமர்ப்பிக்கிறதுக்கு பன்னீர் சொம்பு எல்லாம் வச்சுருக்கோம். அப்ப சாட்சாத் பகவான் நடந்து வரான். அவனுடைய நடையே எவ்வளவு அழகு. உலகத்துல யாராவது அழகுனா மன்மத நாட்டம்னு சொல்லுவா. ஒரு மன்மதன் இல்லையா இவன்? 100 மன்மதனா, 1,00,000 மன்மதனா, கோடி 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 மன்மதனா. மன்மதனுடைய அப்பா இல்லையா இவன்? எப்படி இருப்பான்? மன்மத மன்மதோ விஜயதே மதுரம் முரளிம் வாதயதே மன்மத மன்மதோ. கிருஷ்ணனுடைய அழக சொல்லி மாளுமா? புவன சுந்தரன் இல்லையா? சாட்சாத் பிராட்டியான ருக்மிணி அப்படித்தானே அவனுக்கு பத்திரம் எழுதினா. உலகத்திலேயே அழகன் இல்லைன்னா அவன் இருக்கிறதுனால உலகம் அழகா தெரியறது. அப்படி பகவான் கஜகத்தில அப்படியே நடந்து வரான். நடந்து வந்து நாம போட்டிருக்கிறோமே அந்த நிகுஞ்சத்துல லதா குஞ்சம், லவங்க லதா குஞ்சம், அந்த லவங்க லதா குஞ்சத்துல இருக்கக்கூடிய அந்த ஊஞ்சல்ல பகவான் வந்து உட்கார்றான். சாட்சாத் ராதா தேவியும் பக்கத்துல வந்து உட்கார்றா. பகவானுடைய பாதத்தை எடுத்து தங்க தாம்பாளத்துல வச்சு யமுனை தீர்த்தத்தினால அத அலம்பி, பாலுனால அலம்பி,
சந்தனத்தினால அலம்பி அதை தொடச்சு அதுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் இட்டு நலங்கு இட்டு பாரிஜாத்தம் துளசி போன்ற புஷ்பங்கள்னால அவனுக்கு அர்ச்சனை பண்ணி அவனை அப்படியே அந்த ஊஞ்சல்ல பிரதட்சணம் பண்ணி வந்துட்டு அந்த ஊஞ்சல் கம்பியை நம்ம பக்கத்துல நின்னு பிடிச்சுண்டே பகவானுக்கு எப்படியே மந்தார சந்தன சுகந்த விலுப்த பிருங்கே பிருந்தாவனே மதன கேலி நிகுஞ்சகேஹே उत्पुल्ल पुष्पलतिकाकृत डोलिकायां श्रीराधया सग निषण्णमनन्तमीडे அப்படின்னு அவனை ஊஞ்சல்ல ஆட்டி அவனுக்கு அப்படியே ஹாரத்தி காண்பிச்சு, பிரபோ நான் ஏதோ உனக்கு தர்ஷன தாம்பூலங்கள்லாம் சமர்ப்பிச்சேன், ஆனா உனக்கு உண்மையான தீர்த்தம் எந்த தீர்த்தத்தினாலே உனக்கு அர்க்கியம் பாத்தியம் கொடுத்து பாத பூஜை பண்ணணும் தெரியுமா? உன்னுடைய தர்சனத்தினாலையும் உன்னை ஸ்மரிக்கிறதுனாலையும் என்னுடைய கண்கள் இருந்து ஆனந்த பாஷ்பம் ஏற்படுறதே, அந்த பாஷ்பம் தான் உனக்கு அர்க்கிய பாத்தியங்கள். அதுதான் உனக்கு பாத பூஜை பண்றதுக்கு நீர். நான் புஷ்பம் நீ ஏன் பாரிஜாதத்தை தேடணும்? உன்னுடைய ஸ்மரண பண்றதுனால என்னுடைய மேனி சிலிர்க்கிறதே, அந்த பாவம் ஏற்படுறதே, பாவ ரசங்கள் ஏற்படுறதே, மேனி சிலிர்க்கிறதே, அதுதான் உனக்கு புஷ்பம். விதவிதமான பாவங்கள். பகவான் என்ன பார்க்க மாட்டானா, பேச மாட்டானா? அவனுடைய கொவ்வை பழம் போல சிவந்த மிருதுவான அந்த அதரங்கள் குவிந்து குவிந்து சேர்றதே, அந்த அழகா அந்த வாயை திறந்து என்னை பார்த்து ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டானா? பத்ராஜல ராமதாசர் ராமரை பார்த்து கேட்டார் இல்லையா, பலுக்கே பங்கார மாயண்ணா கோதண்டபாணி பலுக்கே பங்கார மாயண்ணா. ஏ ராமா, நீ ஒரு வார்த்தை எனக்கு பார்த்து பேச மாட்டியா? ஒரு வார்த்தை பேசினா உன் வாயிலிருந்து என்ன முத்தா பவழம் உதிர்ந்து போயிடுமா? பலுக்கே பங்கார மாயண்ணா. அப்படி பகவான் நம்மளை பார்த்து பேச மாட்டானா? எது நிவேதனம்னா ஆப்பிள் இல்ல, நம்முடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள், சுத்தமான பாவங்கள், அதுதான் அவனுக்கு நிவேதனம். எது கற்பூர ஹாரத்தின்னா ஹிருதயத்தில் ஏற்படக்கூடிய ஆத்ம பிரகாசம், ஞானம். எது சுகந்தம்னா சித்த சுத்தி தான் சுகந்தம். எப்படி பகவானுக்கு ஒரு ஆத்ம பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும்னா, பத கமலம் மம சிரசி நீதாய பரமசுகம் ததோ. என்ன பண்ணு கிருஷ்ணா, இந்த பாதம் நீ ராமாவதாரத்திலே 14 வருஷம் தண்டகாரண்யத்திலே நடந்த பாதமா? இந்த பாதம் தான் அகல்யைக்கு சாப விமோச்சனம் கொடுத்த பாதமா? ஏ பிரபோ, இந்த பாதத்திலே தேவரீர் போட்டுண்ட பாதுகையை தான் எடுத்துட்டு போய் பரதன் 14 வருஷம் சிம்மாசனத்துல வச்சுண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணினானா? தேவரீர் ஸ்ரீராப்தியில படுத்துட்டு இருக்கும் பொழுது இந்த பாதத்துக்கு தான் சதா சர்வ காலமும் லக்ஷ்மி சேவை பண்ணிட்டே இருக்காளா? நீர் வாமனமூர்த்தியா பலியினுடைய யஜ்ஞசாலையில வந்து இந்த குஞ்சு பாதங்களுக்கு தான் அவன் பாத பூஜை பண்ணி அவன்கிட்ட நீர் 3 அடி மண்கள் கேட்க ஆகாயத்துக்கும் பூமிக்குமா ஒவ்வொரு அடியை அளர்ந்து 3வது அடிய பலியினுடைய தலையில இந்த பாதத்தை தான் தேவரீர் வச்சீரா? இந்த பாதத்தை தான் வச்சீரா? ஆகாயத்தை இந்த பாதம் தான் அளந்ததா? ஹே பிரபு, அந்த பாதத்தை என்னுடைய சிரசுல வைக்க மாட்டியா? லக்ஷ்மிநாதா, ஹே நாராயணா, ஹே கிருஷ்ணா, கோபாலா அப்படின்னு அழுது பகவானுடைய திருவடிகளை நம்முடைய தலையில சூட்டிண்டோமானால் என்ன ஆகும்? அதை விட பாக்கியம் ஏதாவது இருக்கான்னு? தலையில இருக்கக்கூடிய தலையெழுத்தெல்லாம் அழிஞ்சு போயிடுமே. இப்படி மானசீகமா ஒரு பக்தி பண்றதுக்கும் தியானம் பண்றதுக்கும் தெரியணுமே. அது தெரியுமா அந்த பக்தனுக்கு? அந்த பக்தன் அப்படியே நினைச்சுண்டு நடந்துட்டே வரான். கற்பனை மட்டும் இல்ல, பேசிண்டே இருக்கான். பாண்டுரங்கா,
எப்படி இருக்க பத்தியா? உன் கோவில் எப்படி கட்டிருக்கேன் பாரு. மனசனாலேயே ஒரு கோவில். இதுக்கு நடுவுல பாண்டரங்கன் எப்படி நிக்கிறான் அப்படின்னா, அவன் இடுப்புல கைய வச்சுண்டு பக்தர்கள் எல்லாம் பாடினான். என்ன ராஜா பண்டரீச்சா விட்டோ பாயி ராதா நிபாமா ரகுமாயே தேராணி ராஜா பண்டரீச்சா. இடுப்புல கை வச்சுண்டு அவனுக்கு கோட்டு போட்டு இருக்கான், முத்தங்கி சாத்திருக்கான், தலையில வேற அழகா ராஜா கிரீடம், கையில செங்கோல் கொடுத்து வச்சிருக்கான். ராஜாதி ராஜனான பிரபு அந்த மகாயோக பீடத்தில் அப்படி நிற்கிறானே, பக்கத்துல ருக்மாயி சமேதனா. தாங்களை அவன் நடந்து பயின்றிருக்கான். ராமராயங்கிற ராஜா குதிரையில நகர சோதனைக்காக போயின்னு இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? இப்படி குதிரையில போறவர் ரோட்ல யார் வரா. இவனை பார்த்தா அவருக்கு வித்தியாசமா தெரிஞ்சது. தனக்கு தானே பேசிண்ட, பாண்டரங்கா எப்படி இருக்க பத்தியா? ஜம்முன்னு இருக்க பார். மூக்க பாருடா பாண்டரங்கனுக்கு, கண்ணை பாருடா, காதுல பாரு மகர குண்டலங்களை தரிச்சுருக்கான், கோட்டு ரொம்ப அழகா இருக்கு, ஜோரா இருக்கு பாண்டரங்கா அவனுக்கு. பக்கத்துல பிராட்டிய பத்தியா எப்படி நிற்கிறா ருக்மணி, என்னுடைய தாயார். உலகத்துல எல்லாருக்கும் ஒரு அம்மா இருக்கணும் இல்லையா? அம்மா இல்லாத குழந்தை உலகத்துல உண்டா? நமக்கெல்லாம் அம்மா யாரு? சாட்சாத் ருக்மணி தானே, தேவி தானே. அப்படியே நினைச்சுட்டு பாரான். இந்த ராமராயர் இவன் தோல்ல வந்து கைய வச்சார். டேய், எந்த ஊருடா உனக்கு? இவன் யார் கைய வைக்கிறா, யார் கேட்கிறா, இதெல்லாம் சிந்தனை பண்ணல. பண்டரிபுரம். பண்டரிபுரமா? எங்கடா இருக்கது? கோபம் வந்தது அவனுக்கு. என்ன காரணம்? பண்டரிபுரம் எங்க இருக்குன்னு ஒருத்தன் கேட்கிறானா? அவன் என் கூட பேசுறானா? பகவான் இல்லேன்னு யாராவது பேசினா, குருவை பத்தி தப்பா யாராவது பேசினா உடனே வஸ்திரத்தோட போய் ஸ்நானம் பண்ணணும். பண்டரிபுரம் தெரியாத நீ ஒரு மனுஷன? என்னடா அப்படி சொல்ற? பண்டரிபுரம் தெரியாதா? சந்திரபாகான ஒரு நதி ஓடுறதே, பீமா நதி, அதனுடைய கரையில. சந்திரபாகா எங்க இருக்கு? அடப்பாவி, சந்திரபாகா கூட உனக்கு தெரியாதா? என்ன மனுஷன் நீ? மகாபாபி, மகாபாபி. உன்னை பார்த்ததும் பாவம், கூட பேசுறதும் பாவம். இப்ப நான் போய் ஸ்நானம் பண்ணணும். என்னடா அப்படி சொல்ற? பண்டரிபுரம்ங்கிற, பீமா நதிங்கிற, அந்த ஊர்ல என்னடா விசேஷம்? இப்படி கூட கேட்கிறவா இருப்பாளா? அந்த ஊர்ல என்ன விசேஷம் நான் கேட்கிறேன். அந்த ஊர்ல பாண்டரங்கனுக்கு கோவில் இருக்க. பாண்டரங்கனா? பாண்டரங்கன் கோவில் எப்படி இருக்கு தெரியுமா? சப்த பிராகாரங்களும் ரத்னமயமா இருக்கு சுவாமி. எல்லாம் தங்கத்தினால ஆன பிரகாரம், ரத்ன கச்சிதமா ரத்னங்கள் இருக்கு, முத்து பவழங்கள் எல்லாம் கொட்டி கிடக்கு, 33 கோடி தேவர்களும் நிற்கிறா. இவன் மனசுல என்னென்ன பாவங்கள் இருக்கோ அத்தனை பாவங்களையும் அப்படியே வெளிப்படுத்தினான். ஹிருதயத்திலிருந்து வர பேச்சு இல்லையா? ராஜாவுக்கு அவன் சொல்றத நம்பவும் முடியல. ஏன்னா தன்னுடைய தேசத்துக்கு பக்கத்துல அப்படி ஒரு கோவில் இருக்குன்னா இவனுக்கு தெரியாமையா இருக்கும், நம்ப முடியல. ஆனா ஹிருதயத்திலிருந்து வர பேச்சா இருக்கிறதுனால சத்தியம்னு தோன்றது. பொய் சொல்றவனா தெரியல அவனை பார்த்தா. இவன் ஏதாவது பித்தா? ஏன் இப்படி பேசுறான்? உடனே ராஜா அவனை பார்த்து சொல்றார், டேய், நீ சொல்றதெல்லாம் சத்தியமா? பண்டரிபுரம்னு ஒரு கஷேத்திரம் இருக்கா, சந்திரபாகா நதி ஓடுறதா, அது கூட இருக்கலாம், அங்க பாண்டரங்கன்கிற தெய்வமும் இருக்கலாம், கோவில் இருக்கலாம். ஆனா நீ சொல்ற மாதிரி 7 பிரகாரமும் தங்கத்துல இருக்கா, ரத்னங்கள்னால அதுல பதிச்சிருக்காளா, கீழே முத்தும் பவழமும் இறஞ்சு கிடக்கா, சாட்சாத் தேவியும் சரஸ்வதியும் வாசல்ல நின்று பெருக்கின்ற இருக்காளா, கணபதியும் சுப்பிரமணியும் வாசல்ல நின்று இருக்காரா, பிரம்மா வரவாளுக்கெல்லாம் சீட்டு போடுறாரா, வியாசரங்க உட்கார்ந்து பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருக்காரா, சாட்சாத் பரமேஸ்வரன் சாமவேத கானம் பண்ணிட்டு இருக்கானா, தும்புரு நாரதர் போன்றவர்கள் எல்லாம் வீணா கானம் பண்ணிட்டு இருக்காளா, பிரகல்நாதர் போன்றவர்கள் எல்லாம் பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காளா? இப்படி நான் கேள்விப்பட்டதே இல்லையேடா. பெரிய பெரிய ராஜகோபுரங்கள் விண்ண முற்றக்கூடிய அளவுக்கு இருக்கா? வா, இப்ப என் கூட கிளம்ப, அந்த கோவில் எனக்கு காண்பி. நீ சொல்ற மாதிரி அப்படி ஒரு கோவில் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கோவில் இல்லே அப்படின்னுட்டா உன் கழுத்தா வாங்கிடுவேன். பக்தன் தானே, பயப்பட மாட்டான், பயப்பட மாட்டான். வா, காண்பிக்கிறேன்.
அவனுக்கு லோக ஞாபகமே வரல, சரீர பிரக்னையே இல்லை, திரும்பிட்டான். 2 பேரும் நடந்து போறா. கொஞ்ச தூரம் போக 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 இவனுக்கு உலக ஞாபகம் வருது. அப்பதான் தான் என்ன பேசினோங்கிறதெல்லாம் அந்த ராஜா சொல்லி தெரியறது. அவர் ராஜாங்கிறதும் தெரியறது, நகர சோதனைக்கு வந்திருக்காருன்னு தெரியறது. கார்த்தால பொழுது விடைஞ்செடுத்து ராஜாவை தேடிட்டு 10 பேர் வந்தா. இவன் பார்த்தான், ஒரு க்ஷணம் யோசிச்சான். பாண்டுரங்கா, நிறைய பேருக்கு உலகத்துல பிறந்துட்டா எதுக்கு பிறந்திருக்கோன்னு தெரியாது. ஏண்டா வாழறேன், பிறந்துட்டேன் வாழறேன், இப்படிதானே பதில். ஆனா நான் எதுக்கு பிறந்திருக்கேன்னு தெரியும் எனக்கு. எதுக்கு? உன்னை பஜனை பண்றதுக்கு தான் பிறந்திருக்கேன். சாதாரணமா உலகத்துல எல்லாரையும் பார்த்து சொல்லுவா, ஜால்ரா போடாதரா, ஜால்ரா போடாதரா. ஆனா நாம எல்லாரையும் பார்த்து என்ன சொல்றோம்னா, ஜால்ரா போடுன்னு சொல்றோம், பஜனை பண்ணுன்னு சொல்றோம் இல்லையா? நான் உலகத்துல பஜனை பண்றதுக்கு, கீர்த்தனை பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். அது மாதிரி நிறைய பேருக்கு உடம்புல இருந்து உயிர் போனதுக்கு அப்புறம் இன்றைக்கு நாம 2 கால்ல நடந்து போறோம் இல்லையா, ஒரு நாளைக்கு 8 கால்ல நடந்து போகும்படியா இருக்கும். 4 பேர் நம்மள தூக்கிட்டு போவா. அப்ப நம்ம எங்க போக போறோம்னு தெரியாது. ஆனா அவனுக்கு தெரியுமா போகக்கூடிய இடம் வைகுண்டம். என்ன பஜனை பண்ணிருக்கானே, எதுக்கங்க பிறந்தேன்னு தெரிஞ்சது, பிறந்த காரியத்தை நான் பண்ணிட்டேன், போகக்கூடிய இடமும் எனக்கு தெரியும், பயம் இல்லை. ராஜா கழுத்தை வாங்கினா வாங்கட்டமே, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஆனா என்ன கவலை அப்படின்னுட்டா, ஒரு பக்தன் சொன்ன வாக்கியத்தை நீ பொய்யாக்கலாமா? அன்றைக்கு பிரகலாதனை ரட்சிக்கிறதுக்காக நீர் வந்தீர்னு சொல்ற தப்பு அது. பிரகலாதனை நெருப்புக்கு நடுவுல தூக்கி போட்டான் ஹிரண்யகசிபு, நீர் தானே ரட்சிச்சீர். மலையிலிருந்து உருட்டி விட்டான், நீர் தானே ரட்சிச்சீர். யானை கிட்ட கொண்டு காலால எடற சொன்னான், நீர் தானே ரட்சிச்சீர். சிங்கத்தினுடைய வாயில கொடுத்தான், நீர் தானே ரட்சிச்சீர். விஷத்தை கொடுத்தான், நீர் தானே ரட்சிச்சீர். இப்ப புதுசா அவனை ரட்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இங்க இரண்யகசிபு கேட்டான், நீ நாராயணன் 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 சொல்றியடா, அந்த நாராயணன் எங்க இருக்கான் அப்படின்னு உடனே இந்த குழந்தை சொல்லிட்டு, நாராயணன் இல்லாத இடம் இருந்தாதானேப்பா இந்த இடத்துல இருக்கான்னு நான் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு உடனே கோபம் அதிகமான இரண்யகசிபு இந்த ஸ்தம்பத்தை காண்பிச்சு, இது என்னுடைய காலத்துல கட்டப்பட்ட ஸ்தம்பம், அதனால உன்னுடைய நாராயணன் எனக்கு தெரியாம இந்த ஸ்தம்பத்துல புகுந்து இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, இதுல இருக்கானான்னு கேட்க, இந்த குழந்தை இருக்கான்னு சொல்லாம எனக்கு தெரியறானேன்னு சொல்லி ஸ்தம்பேன திருஷ்யதேன்னு சொல்லி அந்த ஸ்தம்பத்தை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டே, என்னன்னா அந்த குழந்தை இந்த ஸ்தம்பத்துல இருக்கான்னு சொன்ன வார்த்தையை, தெரியறான்னு சொன்ன வார்த்தையை சத்தியம் பண்றதுக்காக பகவான் வந்தானே தவிர குழந்தைய காப்பாத்துறதுக்காக இல்ல. இருந்திருக்கிற இடத்துல இருந்துட்டே காப்பாத்திட்டு போயிடுவான். இந்த குழந்தை சொல்லிடுத்தே, மழை முற்றாத சொற்கள்னாலே அவன் நிஜபிருத்தியன் இல்லையா பகவான் பிரகலாதன். அந்த நிஜபிருத்தியனுடைய வார்த்தைகளை சத்தியம் பண்றதுக்காக பகவான் வந்தான். அது மாதிரி இந்த பக்தன் சொல்றான், பாண்டுரங்கா நான் போகக்கூடிய இடம் எனக்கு தெரியும், ஆனாலும் உன் பக்தன் சொன்ன வார்த்தைகளை பொய்யாக்கலாமா நீ? இன்னொன்னு, அவசரமா இப்ப வைகுண்டத்துல போய் எனக்கு என்ன காரியம், அங்க போய் என்ன உட்கார்ந்து என்ன பண்ணோம்னா, மெதுவா போறேனே, இன்னும் கொஞ்ச நாள் பண்டரிபுரத்துல இருந்து நிறைய சத்சங்கம் பண்ணி, சாதுக்களை பார்த்து கதை கேட்டு, ராதா கல்யாணம் பண்ணி, திவ்யநாமம் பண்ணி, சந்திரபாகால ஸ்நானம் பண்ணி, ஆடி பாடி, உன்னை யாராவது சேவிச்சு பார்த்து தரிசனம் பண்ணி சத்சங்கம் அழுத்து போகுமாடா பாண்டுரங்கா? என்ன அவசரம், எனக்கு என்ன வயசாயிடுத்து இப்ப நான் வைகுண்டம் போறதுக்கு, கொஞ்ச நாள் இருந்துட்டு போறேனே இப்படியே நினைச்சுட்டு வரான். பகவானுடைய கிருபைய பாருங்கோ, யார் கண்ணுக்கும் தெரியல, ஆனா அந்த ராஜாவுடைய ராமராயனுடைய கண்ணுக்கு மட்டும் இந்த பக்தன் வர்ணிச்சது கொஞ்சம், அதுக்கு அதிகமா பகவான் அப்படியே பண்ணி தரான். அந்த கோவில ராமராயருக்கு 7 பிரகாரங்களும் தக தக தகன்னு தங்கத்துல ஜொலிக்கிறது, ரத்னங்கள் அந்த இடத்துல வச்சு இழைச்சிருக்கு, முத்தும் பவழமும் கீழே கொட்டி கிடக்கு. அவர் பார்க்கிறார், துர்கையை பார்க்கிறார், சரஸ்வதியை பார்க்கிறார், கணபதியை பார்க்கிறார். ஏன் அவருக்கு தெரியறதுன்னா, கிருஷ்ணனை ஒருத்தர் நேர்ல பார்த்துட்டானால் அப்புறம் சிவனை பார்க்கறது கஷ்டம் இல்லை.
சிவனை ஒருத்தர் நேர்ல பார்த்துட்டானால் கிருஷ்ணனை பார்க்கறது கஷ்டம் இல்லை. சிவனை பார்க்கறதுக்கு ஒரு பக்தி, கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு ஒரு பக்தின்னு கிடையாது. யார் ஒருத்தர் எந்த தெய்வத்தை சாட்சாத்காரம் பண்ணினாலும் அவர்கள் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் பார்க்க முடியும். இந்த ராமராயர் தேவியை நேர்ல பார்த்து தேவியோடு பேசக்கூடியவன் தானே, அதனால எல்லா தெய்வமும் அவனுக்கு தெரிஞ்சது கண்ணுல. அந்த பாண்டுரங்கனை பார்த்தான். அந்த பாண்டுரங்கனுடைய அழகுல அப்படியே மோகிச்சு சொக்கி போயிட்டான். எப்படி ஒரு அழகான மூர்த்தியா, எவ்வளவு அழகா இருக்கார். ஜெகன்மோகன் சுந்தராகாரா ஜார சோரா சுகுமாரா ஜெகன்மோகன் சுந்தராகாரா. எவ்வளவு அழகா. பாண்டுரங்கனை சேவிச்சு மாலல, அவனுக்கு போதும்னே தோணல. வாச வரைக்கும் வரான். திருப்பி பாண்டுரங்கனை பார்க்கணும்னு ஆசை வந்தது. திரும்பி ஓடி வரான் சன்னிதானத்துக்கு. வாசலுக்கு போறான், திரும்பி ஓடி வரான். வாசலுக்கு போறான், திரும்பி ஓடி வரான். பாண்டுரங்கன் கேட்கிறான், என்ன போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க? இல்ல, உம்மை விட்டுட்டு பிரிஞ்சு போறதுக்கு கஷ்டமா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கிற தேவரீர், உம்மை விட்டுட்டு பிரிஞ்சு போறதுக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப இங்கேயே இருந்து விட பகவான் சொல்றான். இருக்க முடியாது எனக்கு. ராஜ்யம் இருக்கு இல்லையா, ராஜா ஜனங்களை ரட்சிக்கணும், எவ்வளவோ ராஜரீகமான அலுவல்கள் இருக்கு. பகவானை பார்த்து சொல்றான், என்ன நீ இங்க இருந்துட்டோன்னு சொன்னியே, நீ கூட வந்துட. பிரியத்தோடு கூப்பிட்டதுனால பாண்டுரங்கன் வசப்படுறான். பகவானுக்கு எப்பேற்பட்ட சக்தி இருந்தாலும், எவ்வளவு பெரியவனா அவன் இருந்தாலும் பகவான் பக்திக்கு வசப்படுவான். அதுதான் பகவானுடைய சௌலபியம். நாமே கேரளாவில் போகும் பொழுது வீதிகள்ல பெரிய யானைகளை பார்க்கலாம். யானைகளுக்கு தந்தம் இருக்கும், பெரிய யானை. பக்கத்துல கார்ல போகும்போது நமக்கு பயமா இருக்கும் அந்த யானையை பார்க்கறதுக்கு. அந்த யானைக்கு மதம் பிடிச்செடுத்தனா அது என்ன பண்றதுன்னு நம்ம டிவியில எல்லாம் பார்த்திருக்கிறோமா? பயத்தை கலக்கும். அப்படியே நம்முடைய கார் கண்ணாடிக்கு பக்கத்துல போகும். அந்த யானைய 2 பேர் இல்ல, 3 பேர் இல்ல, 10 பேர் இல்ல, அவ்வளவு பெரிய யானையை ஒத்தன் வீதியில நடத்தி அழிச்சுட்டு போறான். அவனாவது ஏதாவது பார்க்கறதுக்கு பயில்வானா மாதிரி இருக்கான், சோப்பலாங்கியா இருக்கான், ஒல்லி பிச்சானா, கையில ஒரு அங்குசம் வச்சுட்டு இருக்கான். அந்த யானை அவன் இப்படி நடனா நடக்கிறது, அப்படி நடனா நடக்கிறது, இந்த பக்கம் திரும்பினா திரும்புறது, அப்படியே அந்த யானையை நடத்தி 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 கூப்பிட்டு வந்து எந்த இடத்துல தினமும் அந்த யானையை கட்டுவானோ அந்த இடத்துல கொண்டு வந்து யானை தானா நிற்கிறது. எந்த சங்கிலியால தன்னுடைய காலை கட்டணமோ அதை தும்பிக்கையினால எடுத்து அவன் கையில கொடுத்து கட்ட வேண்டிய காலையும் தூக்கி காட்டி இதுல கட்டுன்னு சொல்லி அது அப்படியே நிக்கிறது. யாராவது 10 பைசா 5 பைசா கொடுத்தாக்க அதை வாங்கி அவன் கிட்ட கொடுத்துட்டு கொடுத்தவனுக்கு ஆசீர்வாதமும் அந்த யானை பண்றதே. எவ்வளவு பெரிய பலமுள்ள ஒரு யானை. நினைச்சா அவனை மட்டும் இல்ல 1000 பேரை துவம்சம் பண்ணிடும். அவ்வளவு பலத்தையும் வச்சுருக்கக்கூடிய யானை போனா போறதுன்னு ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இவன் பின்னாடி வந்ததோடு மட்டும் இல்லாம அவனுக்கு 5 பைசா கொடுக்கிறவாளுடைய தலையில எல்லாம் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனா இருக்கக்கூடிய பகவான். எந்த பகவான் இந்த உலகத்தை படைச்சு இந்த உலகத்தை காப்பாற்றி லயப்படுத்திக்க போறானோ சர்வேஸ்வரனான பகவான், சர்வசக்தனான பகவான், சர்வ அந்தர்யாமியான பகவான், சர்வ வியாபியான பகவான், சர்வ நியாமகனான பகவான், நிஜ ஆனந்த ஸ்வரூபியான பகவான், சுவாமியான பகவான் அந்த பக்தனுக்கு வசப்பட்டு அவன் பின்னாடியே வரான். அதுதான் அழகு. பாண்டுரங்கனை கூப்பிட்ட உடனே பாண்டுரங்கன் நான் வரேனே அப்படின்னு விட்டான். பாண்டுரங்கன் இந்த ராமராயரோட கிளம்பி போயிட்டார். பாண்டுரங்கன் கிளம்பி போயிட்டார்னா என்ன அர்த்தம்? பண்டரிபுரத்தில் இருந்த அத்தனை சாநித்தியமும் தெய்வ மகிமைகள் எல்லாம் கிளம்பி போயிடுச்சு. இந்த ராமராயர் ஹம்பிங்கிற கஷேத்திரத்திலே ஒரு பெரிய கோவில் கட்டினார் பாண்டுரங்கனுக்கு, விட்டல மந்திர். நம்முடைய தேசத்திலே முஸ்லிம்களுடைய படையெடுப்பு காலத்திலே அந்த கோவில் இடிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய அஸ்திவாரம் மட்டும் இன்னைக்கு தெரியறது. பெரிய கோவில்,
எவ்வளவு பெரிய கோவில், அதுல விட்டல மந்திர் அப்படின்னு அங்க பாண்டுரங்கனை பிரதிஷ்டை பண்ணினான், ருக்குமாயிய பிரதிஷ்டை பண்ணினான். அந்த சாநித்தியம் இங்க வந்துட்டதுனாலே இந்த கோவில் ஜாம் ஜாம் நடக்கிறது. ஒரு காலத்துல ஒரு கோவில் ரொம்ப பிரசித்தியா இருக்கு, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வரா, செவ்வாய்க்கிழமை வரா, வியாழக்கிழமை வரா, மாலை போடுறா, பிரார்த்தனைகள் நிறைவேற்றா, என்னென்னவோ பண்றா, கோவில் கிடுகிடுன்னு வளர்றது. அப்புறம் கோவில் வவ்வால் அடிக்கிறதே ஏன்? சுவாமிக்கு சாநித்தியம் இருந்தா பக்தர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். பிரார்த்தனை நிறைவேற்றினா அவ இன்னொருத்த போய் சொல்லுவா, அவ இன்னொருத்த போய் சொல்லுவா, பத்திரிகையில் எழுதுவா, பேப்பர் போடுவா, கிடுகிடுன்னு கூட்டம் வரும். வந்தவாளுக்கு நடக்கலன்னா வேற கோவில தேடிட்டு போயிடுவா, எல்லாம் குறைஞ்சு போயிடும். பகவானுடைய சாநித்தியத்தில் இருந்தாலும் எல்லாம் நடக்கிறது. அதன் மாதிரி இந்த ஹம்பி கஷேத்திரத்துல பகவானுடைய சாநித்தியம் வந்துட்டதுனாலே இங்க பாகவத மேலாக்கெல்லாம் நடக்கிறது. பாகவதால் வரா எல்லாருக்கும் அன்னதானம், பஜனை, ஆயிரக்கணக்கான ஜனங்கள், சாதுக்கள், லட்சக்கணக்கான சாதுக்கள் வரா. ஆனா சில பக்தர்களுக்கு ஒரு ராங்கி உண்டு, பிடிவாதம். இந்த பக்தர்கள்லாம் சில பேர் எப்படி இருக்கா அப்படின்னா, அது என்ன பாண்டுரங்கன் நம்மளை விட்டுட்டு பண்டரிபுரத்தை விட்டுட்டு கிளம்பி ஹம்பிக்கு போறது, அவன் அம்பிக்கெல்லாம் போனா நான் பின்னாடி வரமாட்டேன்பா, அவன் பண்டரிபுரத்துல இருந்தாதான் அவனை நான் பார்ப்பேன். புண்டரீகன்கிற ஒரு பக்தனுக்கு என்ன வரம் கொடுத்தான்? சூரிய சந்திரன் இருக்கிற வரைக்கும் நான் அந்த கஷேத்திரத்துல இருப்பேன்னு வரம் கொடுத்தானே. வரத்தை கொடுத்துட்டு பகவானே, சத்தியசந்தனான பகவானே வரத்தை மீறி போகலாமா? ஆனா அவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. பகவான் அங்க ஒரு பொடி வச்சிருக்கான். ராஜா கூப்பிடும் பொழுது சொன்னா, நீ கூப்பிடுற வரேன், ஆனா யாராவது மகாத்மாக்களுக்கு பாகவதாளுக்கு நீ அபச்சாரம் பண்ணினியானால் அடுத்த கணம் திரும்பி வந்துடுவேன். யாருக்கும் தெரியாது, ராமராயருக்கும் பகவானுக்கு மட்டுமே தெரியும். ராஜா என்ன சொல்லி பகவானை கூப்பிட்டு போயிருக்கான் அப்படின்னுட்டா, நான் பார்த்துக்கிறேன், எந்த மகாத்மாக்கும் நான் அபச்சாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்கான். கூட்டிட்டு போனா இல்லையா? விமர்சையா பெரிய கோவில் கட்டி சுவாமியை பிரதிஷ்டை பண்ணினான். சாதுக்கள் வந்தா, பகவானுக்கு வைரம் வைடூரியன் நகைகள்லாம் இழைச்சு போட்டான். அப்படி ஒரு கோவில் நடக்கிறது, பூஜைகள் நடக்கிறது, சத்சங்க நடக்கிறது. சில பக்தர்கள் இப்படியே உட்கார்ந்து பண்டரிபுரத்திலேயே அழுதுன்னு இருக்கா, பாண்டுரங்கா எங்களை விட்டுட்டு போயிட்டியே, பாண்டுரங்கா எங்களை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு அழுதுன்னு இருக்கா இல்லையா? விட்டுட்டு போயிட்டியே. இப்படி எல்லாரும் அழுதுண்டு உட்கார்ந்து இருந்தா என்ன பண்றது சுவாமி? ஒரு பக்தர் கேட்கிறார். தெரியலையே, யாராவது நம்ம உத்தரல கிளம்பி போய் பாண்டுரங்கனை கூப்பிட்டு வரணும், நான் பண்டரிபுரத்தை விட்டுட்டு போக மாட்டேன்பா. ஒரு பக்தர் சொல்றார். அவனுக்கு போக தெரிஞ்சது இல்லையா, அவனா வரட்டுமே. இன்னொருத்தர் சொல்றார், நம்ம கூப்பிட்டாலாம் அவன் வந்துடுவானா அப்படின்னு சொல்றார். பானுதாசர்னு ஒரு மகாத்மா, நீங்கெல்லாம் அப்படி பேசிண்டே இருங்கோ, நான் கிளம்புறேன், கிளம்பி அவனை திருப்பி இந்த பண்டரிபுரத்துக்கு கூப்பிட்டு வரேனா இல்லையா பார். பானுதாசர் இங்கிருந்து கிளம்பினார். பண்டரிபுரத்திலிருந்து நடந்து 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 பஜனை பண்ணிண்டு கீர்த்தனை பண்ணிண்டே வந்தார். ஹம்பி கஷேத்திரத்துக்கு வந்தார். பிரம்மாண்டமான கோவிலை பார்த்தார், மயங்கி போனார். எப்பேற்பட்ட கோவிலை கட்டியிருக்கான, எப்பேற்பட்ட பக்தி அவனுக்கு. ஆச்சரியப்பட்டார். உள்ள பிரபுவை பார்த்தார். ஆனந்தமா இடுப்புல கைய வச்சுண்டு சமச்சரண சரோஜம், தாமரை போன்ற அந்த பாதங்களை சமமா வச்சுண்டு அந்த யோக பீடத்து மேலே அந்த பாண்டரங்கன் நிற்கிற அழக பார்த்தார். விட்டலா, ஏ புண்டரீகா, ஏ பண்டரிநாதா, ஏ பாண்டுரங்கா. பகவானை பார்த்து கதறி அழுதார், கொஞ்சினார். பகவானை பார்த்து பேசினார். பிரபு, லோகத்துல மனுஷால பத்தி ஒன்னு கேள்விப்பட்டிருக்கேன்டா. பகவான் கேட்கிறான், என்ன? யாராவது பணக்காரா வந்தா பல்ல இழிச்சுட்டு பின்னாடி போவா, மனுஷியால் போறது சகஜம், நீ போகலாமா பாண்டுரங்கா? ஒரு ராஜா வந்தான்னா எங்களை பக்தர்கள் எல்லாம் எங்களெல்லாம் கதற 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 அழ விட்டுட்டு நீ கிளம்பி போயிட்டியப்பா. எப்படி முடிஞ்சது உன்னால? எப்படி முடிஞ்சது? ஏன் நாங்கெல்லாம் அழுக்கா வஸ்திரம் கட்டிக்கிறோம்னு எங்களை விட்டுட்டு போயிட்டியா? நாங்க அழுக்காதாண்டா வஸ்திரம் கட்டிப்போம், ஆனா எங்களுடைய மனசு சுத்தமா இருக்கே, அதை பார்க்கலையா நீ?
நாங்க ஏதோ உனக்கு சுக்கா ரொட்டி பண்ணி நைவேதனம் பண்றோம், அது பிடிக்கல, இந்த ராஜா உனக்கு பாலும் பழமும் பாதாம் அல்வாவும் தரான்னு பின்னாடி வந்துட்டியா? இல்லை, நாங்க ஏதாவது கோண ஒரு தாளம் போட்டுட்டு கோவிந்தான்னு சொல்ற பஜனை உனக்கு பிடிக்கல, நல்ல சங்கீத வித்வான்கள் பாடுறது தான் பிடிக்கிறதுன்னு வந்துட்டியா? அந்த கோவில் சின்னதா இருக்குன்னு வந்துட்டியா? எங்களெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு அழுத்து போயிடுத்தோ, புது பக்தாளை தேடிண்டு வந்துட்டியா? பாண்டுரங்கன் சிரிக்கிறான், கோபப்படல. பானுதாசருக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குன்னு நினைக்கிறான். பகவான் இல்லையா, சந்தோஷப்படுறான். மேலும் பானுதாசர் சொல்றார், நீ சத்தியசந்தன் இல்லையா, நீயே சத்தியத்திலிருந்து மீறலாமா புண்டரீகன்? ஒரு பக்தன் உங்ககிட்ட என்ன கேட்டான்? நான் என்னுடைய மாதா பிதாக்களுக்கு பண்ணின கைங்கரியத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு துவாரகையிலே ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்த பகவான் விபவாவதார காலத்திலே என்னுடைய குடிசை முன்னாடி என்னுடைய மாதா பிதாக்களுடைய கைங்கரியத்தை பார்க்கறதுக்காக நான் போட்ட ஒரு ஒத்த செங்கல்ல ஏறி நின்னுண்டு இடுப்புல கையை வச்சுட்டு நின்னான் அப்படிங்கிறது லோகம் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் தெரியணும்ன்றது தானே உங்ககிட்ட வரமா கேட்டான். அந்த வரத்தையும் நீர் உகந்து அவனுக்கு கொடுத்தீர். இப்ப அந்த ஊரை விட்டுட்டு வந்துட்டீரே, நியாயமா? நீர் புண்டரீகனுக்கு கொடுத்த வாக்கு என்ன ஆச்சு? பகவான் ஏதாவது பதில் சொல்லணுமோனு பதில் சொல்லல, பேசாம சிரிச்சுட்டு இருக்கார். பாண்டுரங்கா, நான் இவ்வளவு கேட்கிறேனப்பா, ஒரு பதில் சொல்ல. நான் வரேன்னு சொல்லு, இல்ல நான் வரமாட்டேன்னு சொல்லு, நான் வந்தது நியாயம்னு சொல்லு, இல்ல வந்தது தப்புதான்னு சொல்லு, ஏதாவது வாயை திறந்து சொல்ல. ஏன் கூட பேசக்கூடாதா? முன்னாடிலாம் என் கூட பேசின்னு இருந்தே, இப்ப பேசுறதுக்கு கூட உனக்கு பிடிக்காம போயிடுத்தா? இந்த புது பக்தா எல்லாம் உன்னை மயக்கி வச்சிருக்காளா? பழைய பக்தர்கள் எங்களை கண்டா உனக்கு பிடிக்காம போயிடுத்தா? ரொம்ப யாரோட பழகினா அவளை அழுத்து போயிடும்னு சொல்லுவாடா, அது மாதிரி நான் உனக்கு அழுத்து போயிட்டேனா பாண்டுரங்கா? கேட்கிறார் பானுதாசர். பகவான் சிரிச்சுண்டே கழுத்துல ஒரு பெரிய தங்க சங்கிலி போட்டுருக்கான். அதை எடுத்து கழட்டி பானுதாசர் கழுத்துல போட்டான். பானுதாசர், இதற்கா நான் வந்தேன்? நீ ஏதாவது எனக்கு சம்மானம் பண்ணுவே, வெகுமதி பண்ணுவே, நீ தான் ராஜா ஏதோ பொருள் கொடுத்தாலும் வந்தேன், அது மாதிரி ஆசைப்படுறவன் இல்ல இல்லப்பா. நான் ஏதோ உனக்கு சங்கிலியை கொடுத்துட்டா இங்கேயே உட்கார்ந்துருப்பேன். பகவான் சிரிச்சுண்டே சொல்றான், இல்ல பானுதாசா, நான் கொடுக்கறேன் இல்லையா, என்னுடைய பிரசாதம் போட்டுக்கோ. பகவானை எதிர்த்து பேச முடியுமா, மறுக்க முடியுமா? அன்புனால பேசுறது வேற, அகங்காரத்தினால பேசக்கூடாது. பானுதாசருக்கு இதெல்லாம் தெரியாதா? கழுத்துல வாங்கி போட்டுண்டார். போட்டுண்டவர் என்ன பண்ணுவார்? பகவான் போட்டது தானே, அதை எடுத்து ஒளிச்சு ஜிப்பாக்குள்ள வச்சுக்கணும், பைக்குள்ள வச்சுக்கணும், பொட்டியில வச்சு பூட்டிக்கணும்னு தெரியல அவருக்கு. பயப்படல, கழுத்துல போட்டுண்டார், அவுக்கவே இல்ல. பகவத் பிரசாதம். கையில தம்பூராவை எடுத்துண்டார், பாடிண்டே போறார். ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரி ராமா கிருஷ்ணா ஹரி பாடிண்டே போறார். பாடிண்டு போய் போய் ஏதோ ஒரு இடத்துல சாப்பாடு போட்டா சாப்பிட்டார். அந்த ஊர்ல ஒரு சத்திரம், அந்த சத்திரத்துல சாப்பிட்டுட்டு வாசல்ல படுத்துண்டார். இதெல்லாம் ராத்திரி நடந்திருக்கு. மறுநாள் கார்த்தாலே சுவாமி எழுப்புறதுக்கு வருவான் இல்லையா, பண்டாக்கள்லாம் கார்த்தால எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு மடியா வஸ்திரங்கள்லாம் தரிச்சுண்டு, ஊர்துவ புன்றங்கள்லாம் தரிச்சுண்டு, அவரவர்களுடைய அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுண்டு, ஒரு கையில பகவானுக்கு நிவேதனம் பண்ண வேண்டிய சூடான பால் எடுத்துண்டு, புஷ்பங்களை எடுத்துண்டு, சந்தனங்களை அரைச்சுண்டு எடுத்துண்டு வந்து கோவிலெல்லாம் சுத்தம் பண்ணி கோலங்கள் போட்டு பகவானுக்கு காண்பிக்கிறதுக்காக கண்ணாடி, பசுமாடு, கண்ணுக்குட்டிகள் எல்லாம் முன்னாடி நிற்க வச்சு ஏற்பாடு பண்ணி சுப்பிரபாத சேவைக்கு எல்லாம் அப்படி நிறுத்தி வச்சிருக்கா. வாச கதவெல்லாம் திறந்து ஒருத்தர் பெருக்கி கிருக்கி எல்லாம் சரி பண்ணிட்டு வரார். பாவ விளக்குல 2 நெய் தீபங்கள் அப்படி சுடர் விட்டு பிரகாசிக்கிறது. சுகந்தமான தூபங்கள் நல்ல சுகந்தத்தை உண்டு பண்றது. அந்த தீபமும் அந்த சுகந்தமான வாசனையும் இவ்வளவு சுச்சி ருச்சியோடு இருக்கக்கூடிய அந்த பாகவதோத்தமர்களும் புஷ்பங்களும் அந்த சன்னிதானமே மனசுல ஒரு சாந்தியை கொடுக்கிறது. வெளிவேஷங்கள் அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, வெளிவேஷங்களும் வேணும்.
மனசுல இருந்தா போரும் சார்னு சொல்றாளே, போராது. ஏன் நீ ஒரு சினிமாவுக்கு போனே, நீ தானே டிக்கெட் கொடுத்து வாங்கிட்ட பைசா வாங்கிட்டு கொடுத்துட்டு போனேன், பொழுது போகணும் தானே போனேன். அந்த சினிமாவில ஒருத்தர் தலையை விரிச்சு போட்டு ஓன்னு அழறா. பக்கத்துல வீணையிலே முகாரி ராகம் வேற டொயின் டொயின்னு வாசிக்கிறான். கொஞ்ச நாடு கழிச்சு என்ன ஆச்சு, நீ அழ ஆரம்பிச்சுட்ட. மனசு ஒரே சோகமா போயிடுது. ராத்திரி வீட்டுல உன்னுடைய நண்பன்ட்ட சொல்ற, ஏண்டா அந்த சினிமாவுக்கு போனோன்னு இருக்க, ஒரே சோகமா இருக்கடா, ஒரே அழுமூஞ்சி படண்டா அது. ஏன் கதை தானே, நீயே அழுத. அப்ப யாரோ தலையை விரிச்சு போட்டுண்டா அந்த காட்சியை பார்க்கறதுக்கு, யாரோ அழுதா அந்த காட்சியை பார்க்கறதுக்கு, யாரோ அந்த அழுக்குரலை கேட்டா, வீணையில முகாரி ராகத்தை வாசிச்சா, இதெல்லாம் மனசுல துக்கத்தை உண்டு பண்றது. இன்னொருத்தன் சினிமாவுக்கு போனான், அது ஏதோ பயங்கரமான படம். என்ன ஆச்சுன்னா, இவன் பைசா கொடுத்து அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த படத்துக்கு போயிட்டு ராத்திரி 10 நாள் இவன் தூக்கமே வரல. இவனுக்கு எதை பார்த்தாலும் பயமா இருக்கு. ராத்திரி இவனே பார்த்துட்டு இவனே பயந்துட்டு எழுந்து உட்கார்றான். ஏதோ கருப்பாங்க நவுற மாதிரி இருக்கு. ஏன் அந்த சினிமாவில ஒரு கருப்பு துணியை காண்பிச்சா, டர்ன்னு ஒரு சப்தம் போட்டா, ஒரு எலும்பு கூட காண்பிச்சா பயம். பொம்மை தானே எலும்பு கூடு. ஏன் கருப்பு துணியை பார்க்கிற, ஏன் டர்ன்னு ஒரு சப்தத்தை கேட்கிற? அப்ப ஒரு சப்தம் ஒரு காட்சி, இது ரெண்டும் மனசுல பயத்தை தூண்டுறது. இன்னொரு நாடகம், அந்த நாடகத்திலே ஒரு நல்ல மங்களவாத்திய நாதஸ்வரம் வாசிக்கிறா, ஆனந்த பைரவி ராகம் வாசிக்கிறா, மாவள தோரணங்கள் கட்டிருக்கா, வாழை மரங்கள் கட்டிருக்கா, தம்பதிகள் உட்கார்ந்து இருக்கா, புஷ்பத்தை எல்லாரும் மேல வர்ஷிக்கிறா, எல்லாரும் அழகா பாடுறா. அப்படின்னா மனசுல சந்தோஷம் வருது. அப்போ ஒரு காட்சி ஒரு சப்தம் மனசுல சந்தோஷத்தை தூண்டுறது, மகிழ்ச்சியே. ஒரு காட்சி ஒரு சப்தம் மனசுல துக்கத்தை தூண்டுறது, ஒரு காட்சி ஒரு சப்தம் பயத்தை தூண்டுறது. அப்படின்னா பக்தியை தூண்டுறதுக்கு ஒரு காட்சி ஒரு சப்தம் வேணும், மறுக்க முடியாது. கோவில்ல சுவாமியை கல்லுன்னு பார்க்காத, வீட்டில் இருக்கிற படத்தை கேலண்டர்னு பார்க்காத. நீயே ஒரு வீதியில போற, மவுண்ட் ரோடுல போற, மவுண்ட் ரோட்ல ஒரு பேனர் வைக்கிறா, அதுல ஆண் பெண்கள் படத்தை எந்த வஸ்திரமும் இல்லாம வச்சிருக்கா. போலீஸ்காரன் சும்மா இருப்பானோ? அரசாங்கம் தான் சும்மா இருக்குமோ? ஏன், படம் தானே. படமா இருந்தாலும் விகாரமா இருக்கிறதுனாலே மனசை கெடுக்கிறது. அப்படிங்கிற மாதிரி படமா இருந்தாலும் பகவான் இருந்தா மனசை சுத்தமாக்கும். ஆனா அந்த விகாரத்தை பார்த்த உடனே உனக்கு விகாரம் வந்துடுத்து, பகவானை பார்த்த உடனே பக்தி வரல. ஏன்னா விகாரம் மேல இருக்கு, தூண்டப்பட்டு, பக்தி ஆழத்துல இருக்கு, வெளியில வரமாட்டேங்கிறது. குற்றம் உங்கிட்ட. அதனால உனக்கு இதெல்லாம் கல்லாகவும் மண்ணாகவும் சிலையாகவும் படமாகவும் பொம்மையாகவும் தெரியறது. பகவான கோவில் இருக்கக்கூடிய அர்ச்சாவதார மூர்த்தியில் வெளிப்படலாமா அப்படின்னு என்ன தப்பு இருக்கு? எந்த பகவானை நீ நம்பறியோ அந்த பகவான் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கான். அவன் இல்லாத இடம் இல்லை இல்லையா? ஆமா. நீ எந்த இடத்துல இருந்துட்டு அவனை நினைக்கிறியோ அவனுக்கு தெரியும் இல்லையா? தெரியும். அந்த பகவானுக்கு அறிவும் இருக்கு இல்லையா? அறிவும் இருக்கு. சக்தி இருக்கு இல்லையா? சக்தியும் இருக்கு. எப்படி வேண்டுமானாலும் வர முடியும், எப்படி வேண்டுமானாலும் அனுகிரகம் பண்ண முடியும். அந்த பகவான் நினைக்கிறான், இந்த பக்தனுக்கு தன்னை அகண்டாகாரமா எங்கும் வியாபிச்சிருக்கக்கூடிய சச்சித்த ஆனந்தமா நினைக்க முடியல, இந்த ஒரு சில ரூபத்துலதான் நான் இருக்கேன்னு நினைக்கிறான். அதனால அந்த சில வழியா போய் நாம அனுகிரகம் பண்ணுவோமே. எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கக்கூடிய பகவான், எல்லா விதமான சக்தியும் விடக்கூடிய பகவான் நம்முடைய பிரார்த்தனைகளை தெரிஞ்சுண்டு, நமக்கு பரிபக்குவம் இல்லைங்கிறத புரிஞ்சுண்டு, நம்முடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலாரூபத்துல இறங்கி அனுகிரகம் பண்றானே. அப்ப பகவானு ஒரு அர்ச்சாவதாரத்துல வழிபடுறதுல எவ்வளவோ தத்துவங்கள் இருக்கு. கோவில் இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரம் பேசிருக்கு, நடந்திருக்கு, எவ்வளவோ லீலைகளை பண்ணிருக்கு. பக்த சரித்திரங்களை பார்த்தா அதெல்லாம் தெரியும். என் கூட பேசலையே சார் அப்படின்னா, காந்தத்தை முன்னாடி தங்கத்தை வச்சாலும் இழுக்காது, வைரத்தை வச்சாலும் இழுக்காது, இரும்பதான் இழுக்கிறது இல்லையா? அப்ப காந்தம் ஏதோ ஒரு உலோகத்தை இழுக்கிற மாதிரி கோவில்ல இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரம் உனக்கு பக்தி இருந்தா இழுக்கும். உனக்கு பக்தி இல்லை, அப்ப அர்ச்சாவதாரத்துல தோஷம் இல்லை, தெய்வத்துக்கிட்ட தோஷம் இல்லை.
உனக்கு அந்த பரிபக்குவம் இல்ல. ஆழ்வார்களோட பேசின பகவான் தான், நாயன்மார்களோட பேசின பகவான் தான், உன் கூட ஏன் பேசலைன்னா அவர் பேசுறதுக்கு தயாரா இருக்கார். அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் உனக்கு இல்லையே. அவர் என்ன பண்ணுவார் சுவாமி, பாவம். அதனால பக்தன் பயப்பட மாட்டான். அந்த பானுதாசர் பகவான் கொடுத்த அந்த சங்கிலிய போட்டுண்டே அந்த சத்திரத்து வாசல்ல படுத்துட்டார் இல்லையா. கார்த்தால இவர்கள் எல்லாம் பெருமாளை எழுப்புறதுக்கு வந்தா. பெருமாளை எழுப்புறதுக்கு வந்திருக்கும் பொழுது இடத்த பார்த்தாலே ஆனந்தமா இருக்கு. தூபம், தீபம், பசுமாடு, கண்ணுக்குட்டி, கண்ணாடி, கோலங்கள் போட்டு வாழலங்கள்லாம் கட்டி, மாவள தோரணங்கள்லாம் கட்டி, பகவானுக்கு மங்களஹாரத்தி எடுக்கிறதுக்கு வச்சுண்டு, பாலை காய்ச்சி கையில வச்சுண்டு, அப்படியே பெருமாளுடைய அந்த கதவு திருக்காப்பிட்டிருக்கே, திருக்காப்பிட்ட விளக்கி அந்த கதவை ஜல்லுன்னு திறக்கிறா. பெருமாளுடைய கதவு திறந்தா உள்ளுக்குள்ள பாண்டரங்கன் அப்படியே தக தக தகன் இருக்கான். ராத்திரிக்கு போட்டிருக்கிற நிர்மால்யங்கள்லாம் இருக்கு. கார்த்தால இன்னும் பொழுது வெடியல, உஷத்காலம். நிர்மால்யங்கள்லாம் எடுத்து சன்னதியில போய் தீபம் போட்டு புது புஷ்பங்கள்லாம் பகவானுக்கு சாத்தி, தீர்த்தங்கள்லாம் புது தீர்த்தங்களை மாற்றி, அதுல தீர்த்தத்துக்கு வேண்டிய அதுல சுகந்தங்கள்லாம் சேர்த்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு பகவானுக்கு கண்ணாடி காண்பிச்சு, பசுமாடு கண்ணுக்குட்டியை காண்பிச்சு பகவானுக்கு பிரபோதனம் பண்ணி அவன் எழுப்புறதுக்காக திரைய திறந்து கல்புரம் காண்பிக்கிற நேரத்திலே அவர்கள் பார்க்கிறா, நேற்றைக்கு ராத்திரி பகவானுக்கு சயன உற்சவத்தும் பொழுது கழுத்துல போட்ட ஒரு 2 வடம் சங்கிலி, நல்ல சங்கிலிய காணும். பெரிய சங்கிலி, தடியா இருக்கும். பண்டாக்களுக்கெல்லாம் பயம். ஏன்னா அவதானே சுவாமியை தொட்டு அவருக்கு திருமஞ்சனம், வஸ்திரங்கள், புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிக்கிறா. அதனால சுவாமி கிட்ட இருக்கக்கூடிய நகைகளுக்கு அவர்கள் தான் பொறுப்பு. அவர்கள் தானே தொடரா. ஏதாவது காணும்னா அவதான் ஜவாப்தாரி. ஏதாவது பூல போயிருக்கா பாருடா, கொக்கி அருந்து கீழே விழுந்திருக்கா பாருடா, அங்கேயும் இங்கேயும் தேடி நான் காணோம். சொந்த கோவில் இல்ல, ராஜாவுடைய கோவில். ராஜாவோட பழகும் பொழுது ஜாக்கிரதையா பழகணும். பாம்போட பழகிற மாதிரி. பாம்பு சந்தோஷப்பட்டது அப்படின்னா அந்த நாகத்திட்ட ஒரு ரத்தனம் இருக்கான். அந்த நாகம் ரத்தனத்தையும் கக்கும். அந்த பாம்புக்கு கோபம் வந்துடுச்சுன்னா கடிச்சு விஷத்தினாலே இவனை சாகவும் அடிச்சிடும் இல்லையா. அது மாதிரி ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டானா, வா ஏ சபைக்கு வா, உட்காருன்னு சிம்மாசனத்துல உட்காத்தி வச்சு தங்கத்தினால அபிஷேகமும் பண்ணுவான். கோபப்பட்டுட்டானால் எந்த தலைக்கு தங்கத்தை காசை கொட்டினானோ அந்த தலையை கத்தி எடுத்து விட்டிட்டு போயிடுவான். ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பூஜை பண்ற புரோகிதாளுக்கெல்லாம் பயம், பண்டிதாளுக்கெல்லாம். ஏய் ராஜாட்ட போயிட்டு சொல்லிட வேண்டா, காணுண்டா. கிடுகிடுன்னு ராஜாட்ட போய், மகாராஜ் ராமராயர், அப்பதான் ஒரு அவசரமா ஒரு மீட்டிங் இருக்கு அவருக்கு. மந்திரிகள்லாம் காத்துட்டு இருக்கா, சேனாதிபதிகள்லாம் காத்துட்டு இருக்கா சபையில. அவர்களோட பேசுறதுக்கு போகணும். இந்த நேரத்துல பார்த்து பண்டாக்கள்லாம் வந்திருக்காள். ஏதாவது பிரசாதம் எடுத்துன்னு வந்து, பிரசாதம் எல்லாம் அப்புறம் எடுத்துக்கிறேன், அவசரம்னா சீக்கிரம் கொடுங்க. அதுக்குள்ள மகாராஜ் ஒரு செய்தி. என்ன நீட்டி முழக்கின்ற, சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு காரியம் இருக்கு, நாழி ஆயிடுச்சு. இல்ல இந்த மாதிரி சுவாமி கழுத்துல செயினை காணும். பிரியா பக்கத்துல 2 சிப்பாய் கூடவே வருவா இல்லையா ராஜாவுக்கு. ராஜா அந்த சிப்பாய்களை பார்த்து, யார் எடுத்துட்டு இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சுட்டு வாங்கோ, தேடுங்க. அவர்கள் 2 பேரும் வெளியில தேடுறதுக்கு போனா ரொம்ப சுலபமா போயிடுத்து அவர்களுக்கு வேலை, கஷ்டமே இல்லை. ஏன்னா அங்கேயும் இங்கேயும் ஓடவே வேண்டாம். ஏகநாதருடைய தாத்தாவான இந்த பானுதாசர் அழகா அந்த சத்திரத்தினுடைய வாசல்ல படுத்துட்டு இருக்கார். அவர் கழுத்துல அந்த தங்கத்தினால ஆன ரெட்டவட சங்கிலி இருக்கு. பார்த்தாலே தெரிகிறது. ஏன்னா சுவாமி கழுத்துல இருக்கிற சங்கிலி மனுஷியால் போட்டு இருக்கிற மாதிரியா இருக்கும். நல்ல தடியா பெரிய நகை பெருசா போட்டு இருக்கார். அவரோ ஏழை, பார்த்தாலே இந்த வித்தியாசம் தெரியறது. ஏது இந்த சங்கிலி எப்படி சொல்ல முடியும்? பகவான் கொடுத்தான்னு சொல்றதா? புரியுமா அவளுக்கு? பேசாம இருக்கார். திருடினியா? பேசாம இருக்கார். யாராவது கொண்டு வந்து கொடுத்தாளா? பேசாம இருக்கார். பொய்யும் சொல்லக்கூடாது, சொன்னதையும் நடந்ததையும் சொல்ல முடியாது. வாய மூடின்னு மௌனியா இருக்கார். வா அப்படின்னார். வந்துட்டார் பின்னாடி. ராஜா மீட்டிங்ல இருக்கான். ஏன்னா அனுப்பின உடனே கண்டுபிடிச்சுட்டு வந்துட்டா அவளுக்கு சிரமம் இல்லை, தேடுறதுல ரொம்ப நாளை செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனே கண்டுபிடிச்சுட்டான். ராஜாவுக்கு அந்த மீட்டிங் முடியல, மீட்டிங்ல இருக்கான். மீட்டிங்ல இருந்த உடனே
வெளியில வா, 2 பேரும் காத்துன்னு இருக்கா. அப்ப யார்கிட்டயோ போய் செய்தி சொல்லி அனுப்புறா ராஜா. அந்த சிப்பாய்கள் காத்துன்னு இருக்கா. அந்த மீட்டிங் நடுவுல ராஜா கூப்பிட்டான் சிப்பாய்கள், என்ன செய்தி? கண்டுபிடிச்சிட்டா? கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? அவரை சிரச்சேதம் பண்ணு, செங்கிலி எடுத்துடும். ராஜா தீர்ப்பு கொடுத்துட்டு அப்படியே மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ராஜா சிம்மாசனத்துல வந்த உடனே திடும்னு பார்த்தா ஜல்லுன்னு பாண்டுரங்கன் இடுப்புல கைய வச்சுட்டு குதிக்கிறான். ராஜா அப்படியே கத்தி கலங்கி எழுந்து நின்னு, பிரபு நீ எங்க வந்தீங்க? நானே வந்திருப்பேனே, என்ன விஷயம்? நான் உன் கூட வரும்பொழுது என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கே? எந்த மகாத்மாவுக்காவது அபச்சாரம் பண்ணினியானால் நீங்க கிளம்பி போயிடுவேன்னு சொன்னேன். நீ பண்ணிட்டே, நான் இப்ப போக போறேன். நான் யாருக்கும் பண்ணலையே. பண்ணிருக்கியே. யாருக்கு பண்ணினே? இப்ப வந்தாரே ஏகநாதர், அவருடைய தாத்தா பானுதாசர், அவருக்கு பண்ணிருக்க. அப்படியா? அவருக்கு நான் எப்படி சுவாமி அபச்சாரம் பண்ணினதா ஆகும்? நீங்களே நியாயத்தை சொல்லுங்கோ. நீங்களே ராமனா இருந்து ராஜ்யத்தை நடத்திருக்கேள், கிருஷ்ணனா இருந்து ராஜ்யத்தை நடத்திருக்கேள். யாரா இருந்தாலும் தப்பு பண்ணினா தண்டனை கொடுக்கணும் இல்லையா? அவர் உங்களுடைய நகையை திருடி இருக்கார், தண்டனை கொடுத்தேன். திருடினார்னு தெரியுமா? அவர் கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாரே. திருடினார்னு தெரியுமா உனக்கு? நீ விசாரிச்சியா? விசாரிக்கலையே. ஆனா சிப்பாய்கள்லாம் சொன்னா அவர் கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறார், பேசாம இருக்கார். மீதி எல்லாருக்கும் உலகத்தினுடைய சாட்சி தேவைப்பா, உனக்கு தேவையில்லையே. ஏன்? நான் தான் உன் கூட சகஜமா பேசிட்டு இருக்கேனே. நீ என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும் இல்லையா? இவருடைய கழுத்திலே நீங்க போட்டு சங்கிலி இருக்கே, எப்படி வந்தது? அவரை கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறார். நீராவது சொல்லணும்னு பாண்டுரங்கான்னு என்கிட்ட கேட்டிருந்தா நான் தான் அதை அவருடைய கழுத்துல போட்டேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்க போறேனே. ராத்திரி முழுக்க பஜனை பண்ணினார். அவர் என்னுடைய பரம பக்தர். இந்த ஜென்மத்தில் இல்ல, எந்தை தந்தை 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 தன் மூத்தப்பன் 7 படி கால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம் அப்படிங்கிறார் இல்லையா பெரியாழ்வார். என்னுடைய தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, அதுக்கு முன்னாடி எல்லாரும் நாங்க இந்த ரங்கநாதனையே, இந்த விஷ்ணுவையே, நாராயணனையே, ஹரியையே ஆசிரிச்சிருக்கோம்னு சொல்றார் இல்லையா பல்லாண்டுல. அது மாதிரி இந்த இடத்துல சொல்றார் என்ன, தன்ய தன்ய வைஷ்ணவ ஜன்ம. நான் வைஷ்ணவன் இல்லை, இவர் இந்த பானுதாசர் வைஷ்ணவன் இல்லை. இவ அப்பா, இவ தாத்தா, இவ கொள்ளு தாத்தா, இந்த பரம்பரையில தான் ஏகநாதர்ங்கிற பெரிய மகாத்மாவும் வரப்போறார். பாண்டுரங்கன்ட்ட என்ன பேச முடியும்? ஏகநாதர்கிட்ட போய் ராஜா கால்ல விழுந்து அபராத க்ஷமாபணங்கள்லாம் கேட்டண்டா. நீர் பெரிய பாகவதோத்தமர்னு தெரியாது, ராத்திரி முழுக்க நீர் சன்னதியில நின்று கீர்த்தனம் பண்ணினதை யாரும் பார்க்கல. பகவானு தான் பிரசன்னமாயி சந்தோஷப்பட்டு உமக்கு கொடுத்திருக்கா, என்ன மன்னிச்சேன்னு சொல்லுங்கோ அப்படின்னு உடனே பானுதாசர் பேசாம இருக்கார், சிரிச்சுட்டே இருக்கார். உடனே பானுதாசர் பகவானை கூப்பிட்டு பண்டரிபுரம் வந்துட்டார். பண்டரிபுரத்துக்கு பகவான் வந்தான்னா என்ன அர்த்தம்? திரும்பி எந்த ஒரு சாநித்தியம் ராமராயரோட இந்த ஹம்பி கஷேத்திரத்துக்கு வந்ததோ அந்த சாநித்தியம் பானுதாசரால அழைக்கப்பட்டு திருப்பி பண்டரிபுரம் கஷேத்திரத்துக்கு, அதே பிராச்சீனமான இன்றைக்கு இருக்கக்கூடிய பாண்டரங்கன் கோவிலுக்கு வந்தது. இந்த கோவிலுக்கு வந்ததிலிருந்து என்ன ஆச்சுன்னா, திரும்பி பக்தர்கள் வர ஆரம்பிச்சா, திரும்பி சத்சங்கம் நடந்தது, திரும்பி நாம கீர்த்தனம் நடந்தது, பண்டரிபுரம் ஜே ஜே ஜேன்னு ஆச்சு. ஹம்பி கஷேத்திரங்கள் மங்க ஆரம்பிச்சது. சாநித்தியம் இல்லை. அப்ப ஒரு மூர்த்திய பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாம் 48 நாள் மண்டலாபிஷேகம் பண்ணி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா போறாது, ராஜகோபுரம் கட்டிட்டா போறாது, கோவில திருப்பணி பண்ணிட்டா போறாது. விடாம சத்சங்கம் நடக்கணும். பெரிய பெரிய பிராகாரங்களும் அந்த பிராகாரத்துல மண்டபங்களும் எதுக்கு கட்டி வச்சிருக்கா? கோவில் என்ன கதை நடக்கிறதுக்கு தான் கட்டி வச்சிருக்கா, பஜனை நடக்கிறதுக்கு தான் கட்டி வச்சிருக்கா, வேத பாராயணம் நடக்கிறதுக்கு தான் கட்டி வச்சிருக்கா. சத்சங்கம் நடந்துட்டே இருந்தாதான் சுவாமியினுடைய சாநித்தியம் இருக்கும். இந்த பானுதாசருடைய வம்சத்துலதான் பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்திருக்கா. இந்த பானுதாசருடைய பையனுக்கு என்ன பேருன்னா சக்கரபாணின்னு பேரு.
அந்த சக்கரவாணியுடைய பையனுக்கு சூரியநாராயணன்னு பேரு. அந்த சூரியநாராயணனுடைய பையன்தான் ஏகநாதர்னு பின்னாடி அதே பண்டிதநாதன்ட்ட அத்தகைய பக்தரா வரார். அந்த ஏகநாதர் ஒரு குரு பக்திக்கே ஒரு எடுத்துக்காட்டா வாழ்ந்த ஒரு பெரிய மகாத்மா. இதனாலே இவ்வளவு நாழி யார் இந்த பானுதாசருடைய சரித்திரத்தை ஸ்ரத்தையா சிரவணம் பண்ணினேலோ அத்தனை பேருக்கும் பகவான் பாண்டுரங்கனுடைய கிருபையினாலே மேல மேல சத்சங்கமும் குரு பக்தியும் ஹரிபக்தியும் ஆரோக்கியமும் தீர்க்கமான ஆயுளும் ஐஸ்வர்யமும் தனலாபமும் தானிய லாபமும் நல்ல புகழும் எல்லா விதமான மங்களங்களும் அவளுக்கு பகவானுடைய கிருபையினால பாத்திரமாகட்டும். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.